தேங்க்யூ மூலமே, தேங்க்யூ. போகலாமா? The forum is yours now. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம் மேடம். ஓகே, தேங்க்யூமா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் ஸ்ரீ அரவிந்தமயி ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. பெரியவா எல்லாருக்கும், அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நன்றி நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். மீண்டும் இப்படி சந்திக்கிறதுல, இந்த சத் சங்கத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆத்ம சமர்ப்பணத்தையும் தியானத்தையும் பத்தி பகவான் சொல்றது. போன வாரம் நம்ம முழுமைங்கிறத பார்த்தோம். எப்படி எல்லாத்தையும் சேர்க்கறதுங்கிறத, எது எது சேரணும் அப்படிங்கிறதுதான் சொன்னார் பகவான். இன்னைக்கு அது இந்த தியானம் வழியா, ஆத்ம சமர்ப்பணம் வழியா எல்லாம் எப்படி முழுமையாகும் அப்படின்னு சொல்றார். அத இன்னைக்கு அம்மாவுக்கும் சாருக்கும் ரொம்ப 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 ஆத்ம நன்றி. இன்னைக்கு பேசுறதுக்கு ஒத்தாப்புல அவ சொன்னது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்ணணும்னா, அம்மா சொன்னதை முதல்ல கேட்கணும், சார் சொன்னதை ரெண்டாவதா கேட்கணும். அப்போ அம்மா சொன்னதெல்லாம் உள் வாங்கிட்டு, அன்னை தேர்ந்தெடுத்த கருவிகள் நாம, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எனக்கு நீ தானே நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம கருவிகளை தேர்ந்தெடுத்துட்டார் பகவான். ஆனா நம்ம சாதாரணமா தான் இருக்கோம், நமக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் இல்ல, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் கேட்டாக்க அது செய்வான். அம்மா சொல்லி கொடுத்தது, அம்மா இன்னைக்கு பேசுனது அத்தனையும் அற்புதம். ஏன்னா கான்சன்ட்ரேஷனை விட மதர் காலிங், என்ன நீ கூப்பிட்டியாங்கிறா சொல்றார். அப்புறம் தொடர்ந்து சொல்றார், கான்ஸ்டன்ட் ரிமெம்பர் ஆஃப் த மதர் டிவைன் அப்படின்னு தான் மதர் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ கூப்பிட்டியா? புராணிக்கு என்ன சொல்றா? பல்லு தேய்க்கும் போது என்ன கூப்பிட்டியா? பாத்ரூம் போகும்போது என்ன கூப்பிட்டியான்னு தான் கேட்கிறாரு. சோ இது ரொம்ப அற்புதம். அது அம்மா சொன்னத்துல நம்ம கேட்கும்போது எல்லாருக்கும் அது பரவும். ஏன்னா அவர் யூனியன் ஆஃப் ஜாய் கேட்கிறார். அது அவருக்கு எல்லாருக்கும் அந்த எல்லாம் பரவணுங்கிறது அதுல இருக்கிறதுங்கிறதுனால அவர் வழி நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அது நமக்குள்ளே அது பரவும். நம்ம கேட்போம், எல்லாருக்கும் கேட்போம். அது அது நல்ல கருவியா இருக்கணும். நம்ம அன்னை கிட்ட கேட்கும் போது நமக்கு வேணுங்கிறத அன்னையே தருவார். பகவான் இந்த தியானத்தை இந்த பக்கம் பகுதி பூராவுமே பெரிய விஷயங்களை நிறைய சொல்றார். கொஞ்சம் டைம் ஆகும் போல தோன்றது. அப்படி ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா தரணும்னு நான் மெய்யம்மை கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். எனக்கு அதாவது எப்படின்னா, இந்த தியானமும் சமர்ப்பணமும் தான் எல்லாத்தையும் மாத்துறத சொல்றார். இந்த தியானத்தை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொன்னாலும், இது எல்லாத்தையும் உட்கொண்ட தியானம். அந்த தியானத்துல உடல், உணர்வு, மனம், ஆன்மா, மேல்நிலைகள், கீழ்நிலைகள், உலகம், பிரபஞ்சம் எல்லாம் இணைஞ்சிருக்கு. அதனால இது ஒரு 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 மார்க்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போற தியானமாவே இல்லை. அந்த தியானத்துல பிரபஞ்சமும் உலகமும் இணைந்த நிலை இருக்கு, சச்சிதானந்தமும் சத்தியஜீவியும் இணைந்த நிலையும் இருக்கு, மனுஷனுடைய சுபாவங்கள் அதெல்லாமே இணைந்ததா இருக்கு, உலகம் அதுக்குள்ள இருக்கு. இப்படி அனைத்தையும் உட்கொண்ட தியானம். அது என்ன எப்படியாருன்னா, நம்ம அந்த தியானத்துல நம்ம போனோம்னா அது நம்மளுடைய மூளை முடுக்கு, இடுக்கு எல்லாம் பரவி அது எல்லாத்தையும் முழுமைப்படுத்தும் சொல்றார். ஒவ்வொரு கருத்திலுக்கும் இந்த தியானத்தை பத்தி அவர் சொல்றார். தியானம் நம்மள ஆக்கிரமிச்சுக்கணுங்கிறார் கடைசியில. மோன தவம் மாதிரி நம்ம தியான தவத்துல இருக்கணுங்கிற. தியானம் அப்படின்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த மதர், இறைவன் அப்படின்னா அதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அத சொல்ற நாள் பூராவும் தொடர்ந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த என்ன அந்த தியானம்னா எல்லாத்தையும் உட்கொண்ட தியானமா இருக்கிறதுனால இது நம்மளுடைய சுபாவத்திலையும் ஜீவனையும் முழுமையா தொட்டு அத அத்தனை ஒளியையும் கொண்டு அது நம்ம சுபாவத்தை பறந்து செறிந்து நிறைந்ததை ஆக்குறதுங்கிற. அதுல ஒவ்வொரு கருத்தா சொல்லி சொல்லி அதுக்கெல்லாம் விளக்கமும் தரார். அப்ப அந்த தியானம்ங்கிறது என்னன்னா, மேல போறது. அந்த தியானம் நம்ம மனசை தாண்டி போகும்போது இறைவனுடைய ஒளியார்ந்த பிரதேசங்கள்ல இருந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிற. பகவான் அவரோட டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ல பார்க்கும்போது
லட்சிய மனசுகளின் அதாவது லட்சிய மனங்கள் இருக்கு, அதனுடைய சொர்க்கங்கிற மாதிரி ஒரு அத்தியாயம் வரும், ஹெவன்ஸ் ஆஃப் த ஐடியல்ஸ். அங்க போனா அந்த மனசு வந்து மேல இருக்கிறதையும் வாங்குறது, வாங்கி கீழேயும் கொடுக்கறது. அது நிறைவும் முடிவும் இல்லை, ஆனா அது நமக்கு உதவி செய்யறது. அப்ப நம்ம மனசை தாண்டின நிலைக்கும் முனிவர் ரிஷிகள் நிலைக்கும் நடுவுல இடைப்பட்ட அந்த நிலைகள்ல நம்ம தொடணும்னு சொல்றாரு போல இருக்கு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, மேல போக போக அந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரோட மந்திர உச்சாடனம், அவ பண்ற தவம், அதோட நமக்கு அது கீழே கிடைக்கிறதுங்கிற. இன்னைக்கு காத்தால சாவித்திரி படிக்கும் போது the topless meditation heard below-ன்னு வருது. மேல அவ செய்யறதெல்லாம் கீழே கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த தியானத்துக்கு அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம வந்து தியானம் வந்து ஒசுந்த மனசுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒசுந்த மனம் என்னன்னு சொல்றார். அந்த ஒசந்த மனம் ஏன் வேணும்னு சொல்றார், அது என்னெல்லாம் செய்யுங்கிறத ஒவ்வொரு கருத்தா நமக்கு சொல்றார். இந்த ஒசந்த மனம் மேல போய் இறைவனுடைய அது பறந்து விரிந்து எல்லாத்தையும் ஒளிமயமாக்கி அந்த ஒளிய மனசு உடம்புடன் கீழே கொண்டு வந்து அதை வந்து ஆழ்ந்த ஆத்மா சொல்றார். மேல இருக்கிற தியானம் கீழே இறங்கி ஆத்மாவை தொட்டு அதை அகண்டு ஆழ்ந்து பரவுங்கிறார். ஆழத்துல அகண்டு பறந்து விரியுங்கிறார். மேல ஒசந்து ஒசந்து பறந்து விரியறது, கீழே ஆழத்துல அகண்டு பறந்து விரியறது. அப்ப எல்லாம் சேரும் போது முழுமையாகும். அப்ப சுபாவமும் ஜீவனும் முழுமை அடையும். அந்த முழுமை அடையும் போது என்னத்துக்குண்டானா நமக்கு வந்து இந்த யோகத்துக்கு உண்டான அம்சங்கள் எல்லாம் கிடைக்கும்தான். இந்த யோகத்துக்கு உண்டான அம்சங்கள்லாம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்களே, ஆனந்தம், சுதந்திரம், அன்பு, வலிமை, சந்தோஷம், கான்சியஸ்னஸ், இதெல்லாம் யோகத்துக்கு உண்டான ஐக்கியம், ஒருமை, அற்புதம். இந்த யோகத்துக்கு உண்டான அம்சங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சு வளர்ந்து அதெல்லாம் வளர்ந்து கனத்து செறிந்து நிறைந்து வரும் அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்லும் போது என்னன்னா, இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் சொல்றவர். எல்லாத்தையும் ஒருமுனைப்பட்ட தியானம். அதுக்குனுடைய தன்மை என்னன்னா, பறந்து விரிந்த கனத்த விழிப்பு அப்படிங்கிறார். அது எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாத ஜடமா இருக்கிறதுக்கு உண்டான விழிப்புணர்வை கொடுக்கறது. அந்த விழிப்புணர்வு என்னன்னா கான்சியஸ்னஸ். அந்த ஒளி, அந்த தியானம்ங்கிறது ஒளின்னா, மதர் ஒளியை பத்தி சொல்லும் போது ஒளினா லைட்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற. அந்த கான்சியஸை பத்தி சொல்லும் போது அஜந்தால அவர் என்ன சொல்றார், நியரஸ்ட் மீனிங் ஒண்ணு சொல்லணும்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறார். அதனால்தான் ஜீவன் ஜீவியம், அதுதான் ஜீவியம்னா தன்னைத்தானே அறிந்தது ஜீவியம்னு சொல்றார். அந்த கான்சியஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படிங்கிற. அந்த கான்சென்ட்ரேஷன் நமக்குள்ள மூல முடுக்கு கீழெல்லாம் போகணுங்கிற. பாதாள இருள், சப்கான்சியஸ், பூமாதேவியோட இருள் வரைக்கும் அந்த தியானத்தை ஒளியில கொண்டு வருங்கிற. இத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பகவானுக்கு மேல போய் டிரான்ஸ்பர்மேஷனும் வந்ததுக்கு அப்புறமும் அவர்கிட்ட தெய்வ அன்னையோட தரிசனம் கிடைக்காம கீழே ஒண்ணு தடுத்து நிறுத்துறதுக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மூல முடுக்கெல்லாம் ஒளிய வச்சு தேடி பார்த்து இன்னும் உலகத்தோட ஒட்டினது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு இல்லையா. அதெல்லாம் அவருக்கு வந்து தியானத்துல உட்கார்ந்துதான் அதை கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி இந்த தியானம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்ம இதுக்கு பகவான் உதாரணமா சொல்லும் போது அணுவை வச்சு சொல்றாரு. நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் விழிப்படைகிறதுன்னு சொல்றார். ஏன்னா இந்த தியானத்தினுடைய அம்சம் வந்து எல்லாத்தையும் விழிப்படைய செய்யறது. அதனுடைய அம்சம் சிறப்பு அதுதான். அப்ப நம்ம உடம்பு அணுவாகும் போது அணு ஜடம். ஆனா இந்த ஒளிப்படும் போது அது என்ன ஆகுதுன்னா தன்னைத்தானே அறியக்கூடியதா ஆயிக்கிறது. அந்த தியானத்தினால அது பறந்து கனத்த விழிப்பு நிலை ஏற்படும். அந்த விழிப்பு நிலை அது ஏற்படும் போது அது என்ன ஆகுது, இறைவனோட ஒளியோட அது சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது சேரும் போது அதுக்கு வந்து அனந்தத்தன்மை வந்துடும் எழுதுறார். அப்ப இந்த உலகமே அணுக்களின் சேர்க்கை தானே ஜடம். இந்த 5 பஞ்சபூதங்களும் செயல்படும் போது உருவாருதான் ரூபம் அந்த ஜடம் எல்லாம். அப்ப அணுக்களின் சேர்க்கை ஜடங்கும் போது இந்த அணு வழியா எல்லா இடத்துக்கும் அது பரவி நமக்குள்ள இருக்கிற உலகத்தையும் அந்த தியானம் தழுவும் அப்படிங்கிற. இந்த விழிப்பு அணுவானது இறைவனோடு சேர்ந்தா அது அனந்தத்தை கொண்டு வருங்கிறார். அனந்தம்ங்கிறது யாரோடதுக்கு சொந்தம், அது பிரம்மத்தோட குணம் இல்லையா. அப்ப அனந்தம்ங்கிறது
பிரம்மம்ங்கிறதுனால அணுவே பிரம்மம், சிருஷ்டியில பிரம்மன் தான் ஜடமா ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்க நமக்கு ஆத்ம சமர்ப்பணம் முறைப்படி அதற்குரிய லட்சணத்தோட இருக்கணும். இந்த லட்சணங்கிறது என்னன்னா முதல்ல அவர் சொல்றது, நமக்கு அகந்தை இல்லாத நிலை, அகந்தையை தாண்டிய மனசு வேணுங்கிற. அகந்தையை கடந்து போன உயர்ந்த மனமும் ஆழத்துல இருக்கிற ஆன்மாவையும் நம்ம டச் பண்ணணும் அப்படிங்கிற. இங்க அகந்தையை பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம என்ன பார்ப்போம்னா, ஐயோ அவனா ரொம்ப அவன் பாவம் தலை கணம் பிடிச்சவன் அவன் அப்படி அப்படின்னா சில பேர் சொல்லுவோம். அப்பப்பா வீண் பெருமை, அவ தாங்க முடியல, அவ பெருமை அடிச்சுக்கிறத பார்த்தாலும். இதெல்லாம் நமக்கு மண்டகனம், தலகணம், அகந்தை, கர்வமா இருக்கா, பீத்திக்கிறா, இதெல்லாம் நம்ம ஓரளவு தெரியும். ஆனா பகவான் சொல்ற அகந்தை என்னன்னா, எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் மாதிரி சர்வ வியாபியாக பரவி இருக்கிறது அகந்தைங்கிறார். பிரபஞ்சம் பூராவும் அகந்தை பரவி இருக்குங்கிறார். மனுஷக்குள்ள அகந்தை பரவி இருக்கு, உலகத்துல எல்லாம் பரவி இருக்கு, தெய்வலோகத்துல வரைக்கும் அகந்தை இருக்கு அப்படின்னு சொல்றார். இத அவர் வெறும்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானம் வழி போன அந்த முனிவர் ரிஷிகளுக்கு மனசுல இருக்கிற அகந்தை தான் கரைஞ்சிருக்கே தவிர்த்து பிராணன்லயும் உடம்புலயும் இருக்கிற அகந்தை கரையவே இல்லை. அவ அந்த அகந்தையோடதான் மோட்சம் போனார்னு சொல்ற. அப்ப அகந்தை அற்ற நிலைன்னா முழுவதுமே அகந்தை கரைஞ்சிருக்கணும்னு சொல்ற. அங்கேயும் அந்த அகந்தைய அவர் முழுமையான் தான் சொல்றார். அப்ப அந்த முழுமைக்கு நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு அந்த அகந்தை கரையணும். அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற அகந்தை கரையணும், அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அகந்தை கரையணும், உலகத்துல இருக்கிற அகந்தை கரையணும். எல்லா இடத்துலயும் அகந்தை இருக்குங்கிறதுனால அந்த அகந்தையை கரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எளிமையா 2-3 வழிகள்ல செய்தோம்னாக்க நம்ம அகந்தைய உலகத்துல எல்லாம் கரைக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அறியாமையால செய்தோம்னா அன்னை சொல்றார், 1000 தடவையா இருந்தாலும் அது சரிப்பட்டுடுவாங்கிறார். மதர் புஸ்தகத்துல மகா சரஸ்வதியை பத்தி பகவான் சொல்லும் போது, எவ்வளவு குறை மனுஷனுக்கு இருந்தாலும் பொறுமையா பக்கத்துல நின்று மகா சரஸ்வதி சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னையும் பகவானும் அகம்பாவமா நாங்க காரியங்கள் செய்தா நம்மளோட கர்மமும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அகந்தை இல்லாம நம்ம செய்யணும், அகந்தை இல்லாம அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்படணும். அதுக்கு என்ன சில வழிகள் அப்படின்னா, மனசு மதர் பகவானோட கருத்துக்களை ஏத்துக்கிண்டு அதன்படி வாழ்க்கையில கடைபிடித்தோம்னா அந்த மனசுக்கு என்ன ஆகும்னா, மூலம் சத்திய ஜீவியத்துல இருந்து வந்தது தானே மனசு. அதுவும் சத்தியத்தை தான் தேடுறது. அது செயற்கையான தப்பான வழியில தேடுறது, அவ்வளவுதான். அப்ப மதரோட மனசு ஏத்துக்கிட்டு அதுபடி நம்ம செயல்களை செய்தோமானால் அதுலயும் நம்ம அகந்தை கரையும். இல்லாட்டி சாப்பிடும் போது கூப்பிடு, நினைச்சுட்டே செய்ய, என்ன வேலையெல்லாம் செய்யும் போது இறைவனை கூப்பிட்டு அன்னையை கூப்பிடும் போது அன்னைக்கு உள்ளுக்குள்ள வரும்போதும் அந்த அகந்தை அந்த அன்னையில கரைவா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மதர் என்ன சொல்றாருன்னா, நன்றி எறுதல், நமக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்னத்துக்கோ பெருசுக்கோ அந்த நன்றி உணர்வு நெகிழ்ந்து 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 நம்ம நன்றி சொன்னோம்னா அந்த நன்றி சைத்திய புருஷன் கிட்டக்க நம்மளை கூட்டின்னு வரும். ஆன்மா மனசுல நின்னு இதை இப்படி பண்ண அதை அப்படி பண்ண நமக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நன்றி அறிதலை நம்ம கடைபிடித்தாலும் நம்ம என்னன்னா சின்னதா இருந்தா கூட நெகிழ்ந்து நன்றியா சொன்னோம்னா அதுக்கு கண்டிப்பா அதுல ஒரு விசேஷம் இருக்கு. அது எப்படின்னு சொல்ல தெரியல, அனுபவிச்சு பார்க்கும்போது அந்த நன்றியை நம்ம உணர முடியும். அப்போ அந்த மாதிரி வழிகள்ல நம்ம கிடைச்சோம்னா இந்த எளிமையான விதத்துல நமக்குள்ள நான் வேண்டாம் நீ வேணும் அன்னையா, நீ எல்லாத்தையும் செய்து கொடு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையாட்டம் தான். சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கருவிகள், நீ எனக்கு எல்லாத்தையும் தான். என்ன நமக்குள்ள இருக்கோ அது இறைவன் வச்சது. அது நல்லது கெட்டது நம்ம பாகுபடுத்தியிருப்போம். நல்லது வச்சு நம்ம வளர்ந்து கெட்டதை நம்ம மாத்தணும். அதுக்குதான் எல்லாமே இறைவன் தான். நீ எனக்கு வேணுங்கிறத தான்னு அந்த தினப்படி கான்சென்ட்ரேஷன் அதை பண்ணும்போது ஒரு இதுல எப்படி எழுதியிருந்தேன்னா, 1/2 மணி நேரம் அன்னையோட பிரார்த்தனைனா நம்ம செய்யறதெல்லாம் அன்னைக்கிட்ட 1/2 மணி நேரம் சொல்லணும் அப்படின்னா. இதை நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் அன்னைக்குமான ஒரு நெருக்கம், ரொம்ப நெருக்கம் வந்தது. எதை செய்தாலும் அன்னைக்கிட்ட போய் குழந்தை மாதிரி சொன்னோம்னா அங்க நமக்கு அன்னை வரார், கண்டிப்பா அது வரார். அப்ப என்ன ஆகும்னா இந்த அகந்தையை தாண்டிய நிலையில தான் நம்மளுடைய சமர்ப்பணம் நன்னா வரும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் நம்மளுடைய அகந்தைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.
பகவான் நம்ம போனதுல என்ன பார்த்தோம், அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டும் சேர்ந்தது முழுமைன்னா, இப்ப அக வாழ்க்கைன்னா என்ன, புற வாழ்க்கைன்னா என்னன்னு நமக்கு தெரியுது இல்லையா. இங்க வந்து இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னாமா, மகா சாரோ ஷாம்லா அம்மாவோ இல்ல ஸ்ரீரங்கம் சார் பெரியவாளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நிறைய படிச்சு புஸ்தகங்களை தெரிஞ்சின்ற வழிய அன்னைய தெரிஞ்சின்றவாளுக்கும் இல்ல சொற்பொழிவுகள் கொடுத்து மதர அறிஞ்சுட்டு புரிஞ்சின்றவாளுக்கெல்லாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதா இருக்கும். ஆனா எளிமையா நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாத இருந்துமே சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு கேட்கும்போது அவளுக்காக இதெல்லாம் சொல்றேன். இது வந்து இந்த ஆத்ம சமர்ப்பணத்துல அகந்தை தாண்டிய நிலையில தான் பகவான் போட்டிருப்பாரு. இதை வந்து அதுக்கான வழிவகைகள் எல்லாம் அந்த கருத்துல இல்ல. நான் வந்து புரிஞ்சுபடி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுங்க மேடம்னு சொன்னார் அவர். அப்ப கொஞ்சம் விளக்கமா புரியும்படி சொன்னா என்ன ஆகும்னா, ஒரு கேட்டதுக்கான ஒரு நிறைவு எல்லாருக்கும் கிடைக்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவளுக்கெல்லாம் வரும். வெறுமையே நான் சொல்லிட்டு போனேன்னா அது எல்லாருக்கும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால நடுவுல இந்த அகந்தையை எப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி நம்ம அகந்தை இல்லாம நடந்துக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் இந்த யோகம் பூராவுமே. அந்த அகந்தையை அழிஞ்சு இறைவன் வரணும், இறைவனோட திருவுள்ள நிறைவேறட்டும் நிறைவேறட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எப்படின்னா அன்னையை கூப்பிட்டுட்டே இருந்தா தான் முடியும். அன்னை வந்தாதான் கரையவே கரையும். அது அகந்தை வேற எதுக்குமே கரையாது. அப்போ அப்ப அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த அகந்தையை கரைய அந்த வாழ்க்கையை பத்தி நம்ம பார்த்தோம். வாழ்க்கை ஆன்மாவோடு இணைந்து போறது அக வாழ்க்கை. புறத்துல வந்து நம்ம மனசு சொன்னபடி கேட்டு நடக்கிறோம். ஆனா மேல இருக்கிற சத்புருஷன் படிப்படியா இறங்கி ஜடமா வந்திருக்காங்க இல்லையா, அது அவனுடைய சிற்சக்தி கான்சியஸ் ஃபோர்ஸ் தான் படிப்படியா கீழே இறங்கி வாழ்வாக இருக்கு. அப்ப உள்ள ஆன்மாவா இருக்கிறது, வெளியில வாழ்க்கையா இருக்கு. ஆனா ஆன்மாக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆன்மா ஒளிமயம், இறைவனுக்கு அடிமையானது. இங்க வாழ்க்கை மனசு சொன்னபடி கேட்கறது, மனசோ அகந்தையின் மையம். அப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம ஆன்மாக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல நம்மள பெரிய சுவர் மாதிரி தடுத்து நிறுத்துறது மனசு. இத பகவான் சொல்லுவார், பெரிய சுவர் பெரிய கேப்ன்னு சொல்லுவார், பெரிய கல்ஃப்ன்னே சொல்லுவார். அப்போ அன்றாட செயல்கள்ல நம்ம மதரை ஏத்து ஏத்து செய்யும் பொழுதுதான் மனசு பின்னுக்கு போகும். மனசுக்கு தன்னைத்தானே அறிய சக்தி வந்து தான் சத்திய ஜீவியம்ங்கிறது உணர்ந்துக்க முடியும். மனசு சத்தியத்தை ஏத்துக்கிறது தான் நேர்மைன்னு சொல்றாரு மதர், சின்சியரிட்டின்னு. மதரோட அம்சத்துல சின்சியரிட்டி ஒரு அம்சம் இல்லையா. அப்ப நம்ம மனசு நமக்கு எல்லா தடையும் உண்டு பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த சைத்திய கல்வியை நம்ம ஏத்துக்கும் போதெல்லாம் நிறைய நமக்கு வந்து ஆன்மா வந்து வெளியில வர்றதுக்கான வழிவகைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்றார், இதெல்லாம் நம்ம பெரிய விஷயங்களை பாக்குறோம். ஆனா நம்ம சுபாவத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுபாவம் எப்படி இருக்கு, நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கு, ஏன் அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டாதான் அதை ஒட்டித்தான் நம்ம எதை செய்தாலும் செய்யணுங்கிற பகவான் எப்பயுமே ஒண்ணு சொல்றார். அதாவது எல்லையை தாண்டி நமக்கு நிலைமை மீறி எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத பல இடத்துலயும் அவர் சொல்லுவார். எதை செய்தாலும் நம்ம சுபாவத்தை ஒட்டி, சூழலை ஒட்டி, நம்ம இருக்கிறத நிலைமையை ஒட்டி, மனோபாவத்தை ஒட்டி தான் நம்ம செய்யணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பகவான் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து பல வசந்த பகுதிகள் இருக்கு. அது வந்து தியானத்துக்கு வந்துரும். ஆனா கீழே இருக்கிற பகுதிகள் வந்து இருளா இருக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கும் இல்லையா. பூமிக்கு நல்ல மழை பெய்யற பிரதேசம், அங்க வந்து ஒரு உதாரணம் மூலமா நம்ம இதை பார்க்கலாம். வளமான மண் இருந்ததுன்னா மழையும் வளமான மண்ணும் சேர்ந்தா பொன் விளையிற பூமியா அது ஆகும். இல்லாட்டி அது அப்ப முப்போகம் விளையும். இல்லாட்டா அது சுமாரான அறுவடையத்தான் மகசூலை தான் அது கொடுக்கும். அதே மாதிரி படிக்கணும்னு இருந்தா பணம் மட்டும் இருந்து நமக்கு படிப்பை கொண்டு வராது. புத்தி கூர்மை வேணும், படிக்கிற ஆர்வமும் இருந்தால்தான் நமக்கு அந்த படிப்புங்கிறது, நமக்கு அந்த பட்டம் வாங்குறதோ அதுக்கு மேல தொடர்ந்து செய்யறதோ அது முடியும். அதே போல எல்லாத்தையும் கட்டி காக்குற நிர்வாக திறமை நமக்கு ஒண்ணு இருந்தா தான் பல பேரை நம்ம கட்டி ஆள முடியும். நம்ம கிட்டக்க பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் வேலை வாங்கி டெலிகேட் பண்ணி
அந்த எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வேணும். இதுதான் அது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருந்தா தான் காரியம் நல்லா கூடி வரும். சமர்ப்பணம் அதுக்கு உண்டான முறைப்படி அமையும். அப்ப அதுக்கு நம்ம சுபாவத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. எப்படி? ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். பசி இருக்கும், காமம் இருக்கும், அவங்கிட்ட சோம்பல் இருக்கும், அறியாமை இருக்கும், அவனுக்கு உள்ள உணர்வுகள் இருக்கும், அது தாழ்ந்ததை கொண்டிருக்கும், மனசுக்குள்ள எண்ணங்கள், தேவையானது தேவையில்லாது, இப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா? இது எல்லாமே ஒன்னத்துக்கு கட்டுப்படணும். அது என்னன்னா, ஆசை அறிவுக்கு கட்டுப்படணும்னா கூட அங்க மனசாகப்பட்டது என்ன இருக்கு? அது அகந்தையா இருக்கு, பிரிவினையை போய் விரும்புறது. இங்க போய் நம்ம மனசை வச்சு உதவி தேட முடியாது. அதே மாதிரி தான் மனசுக்கும் உணர்வுக்கும் ஒத்துதல் இல்லை, மனசுக்கும் உடலுக்கும் ஒத்துதல் இல்லை. ஒத்து போற தன்மை, கொலாபரேஷன் அங்க இல்லை. அப்ப எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒண்ணு இருந்தால்தான் இது எல்லாத்தையும் அதுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் போது, அப்ப அவர் என்ன சொல்றார்? அதுக்கு தேவையானது நமக்கு நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற குகையில இருக்கிற ஆத்மாதான். ஆத்மாதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். ஆத்மா எல்லாத்துக்கும் தலைவன். அப்ப நீ அந்த ஆழ்ந்த ஆத்மாக்கு போனாத்தானே இந்த சுபாவத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு அடுத்தாப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் எதுக்கு ஒசந்த மனசுக்கு போகும் அப்படிங்கிற. ஏன்னா ஒசந்த மனம்ங்கிறத பகவான் என்ன சொல்றாருன்னா, மேல இருக்கிற இறைவனோட ஒளியை வாங்கி அதை கீழே கொடுத்து திறம்பட செயல்படக்கூடிய மனமே ஒசந்த மனம்ங்கிற. ஏன்னா மனுஷனுக்குள்ள பகுத்தறிவு இருக்கு, குதர்க்க மனசு இருக்கு, வாத மனசு இருக்கு, நாத்திக மனசு இருக்கு, ஆத்திக மனசு இருக்கு. மனசுக்கு பல நிலைகள் இருக்கு. அது இது எல்லாமே ஒளியை வாங்காது. ஆனா ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய அந்த மனசுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிற. அந்த மனசுகிட்டதான் நம்ம கிட்ட இருக்கிற ஆசைகள், தாழ்ந்த உந்துதல்கள் எல்லாத்தையும் நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியும். அதுக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? அவனுடைய சிந்தனை தெளிவான சிந்தனை, நல்ல உறுதியான எண்ணம், அவனுடைய சங்கல்பம். அதாவது என்னன்னா, இதை செஞ்சு முடிச்சு ஆவேன், இந்த யோகம் தான் எனக்கு முக்கியம், இறைவன் திருவுள்ளம் நிறைவேறதுதான் யோகம், நான் இறைவனை அறியணும், இறைவன் திருவுள்ளத்தை நிறைவேற்றணும், அதுக்கான கருவியா நான் இருக்கணும், கருவியா இருக்கணும்ங்கிறதே அவனுடைய லட்சியமா உறுதியானதா இருக்கணும். எது வந்தாலும் இதுல இடைஞ்சல் நிறைய வரும், கஷ்டம் வரும், எல்லாத்தையும் தாண்டி செயல்படக்கூடிய அந்த திட சித்தம் வேணும். அதெல்லாம் இருந்தாத்தான் அவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தி அவன் படிப்படியா மேல முன்னேற முடியும். எந்த அளவுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தி அவன் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு தான் அவன் யோக பாதையிலேயே போக முடியுங்கிறார். யோக பாதையில போகிறது மட்டும் இல்ல, யோக நெறியிலையும் அவன் கால் எடுத்து வைக்க முடியுங்கிறார். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை நம்ம சுபாவத்தெல்லாம் அறிஞ்சுக்கணும். எது எது நமக்கு முடியுங்கிறது எல்லாமே இன்னைக்கு என்னுடைய இதெல்லாம் பின்னாடிதான். சாரும் அம்மாவும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க முன்னாடியே, அதுவே போரும். எப்படின்னா, எல்லாத்தையும் அவளை கூப்பிட்டு நான் இப்படி இருக்கேன், எனக்கு நான் என்ன செய்யணும், நான் என்னோடதை எனக்கு சொல்லி கொடுத்து காமிச்சு கொடுன்னு மதரும் சொல்லி கொடுக்காம நமக்குள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது. இது அனுபவம். போய் நான் இப்படி இருக்கேனே, நான் இதை இன்னைக்கு இப்படி செய்யணும், எனக்கு நீ இதை சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா மதர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ உயர்ந்த மனம் அப்படின்னா, இப்ப ஏன் ஒசந்த மனம் வேணும்னு சொன்னார்? ஏன்னா ஜோதியை வாங்கிக்கணும். அதாவது காத்தால இன்னைக்கு நான் சாவித்திரில படிக்கும் போது டாப்லெஸ் மெடிடேஷன் ஹேர்டு பிலோன்னு எழுதுறேன். அதாவது மேலேந்து சொல்லக்கூடிய அவ உச்சாடனம். அதான் பகவான் எப்பயுமே சாவித்திரியில அந்த மேல்லோகத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அங்க அந்த மந்திர உச்சாடனங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஏரெல்லாம் ரொம்ப காத்துலயே அது எல்லாம் இருக்கு, நறுமணமா இருக்கு, பரவசமா இருக்கு, அது எல்லா நிலையும் கொண்டு வரும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லுவார். அப்ப நம்ம மேல மனசு ஒசந்து போனாதான் அந்த மேலேந்து வர்ற முனிவர்கள் மனசுலேந்து இருக்கிற அந்த ஒளியை இந்த மனசு வாங்கிக்க முடியும், இது வாங்கி கீழே கொண்டு வர முடியும். அப்ப அதுக்குதான் நமக்கு ஒசந்த மனம் வேணும் அப்படிங்கிற. ஆனா அந்த ஒசந்த மனம் என்னங்கிறதையும் பகவான் பின்னாடி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதாவது மனுஷ மனசுக்கு ஏராளமான திறமைகள் இருக்கு. அதாவது விலங்குலேருந்து பிறந்தவன் மனுஷன்,
ஆனா அவன் விலங்குல இருந்து வெளியில வந்து பண்புகளை கடைபிடித்து நாகரிகமாகி இப்ப மனுஷ சுபாவத்துக்கு வந்துட்டான். ஆனாலும் இதுவும் அவனுக்கு பத்தாது. அவன் என்ன பண்ணணும்னா இறைவனோட ஒளியை வாங்கிக்க கூடிய திறமையும் அவனுக்கு வரணும்னு சொல்றாரு. அப்ப மனசு விலங்கு மனசுல இருந்து மனுஷன் விலகி விலகி போனாதான் அந்த ஜோதியை ஏத்துக்கிற சக்தி வரும் அவனுக்குங்கிற. அப்ப விலங்கு மனசுன்னு சொல்றாலே நம்ம கிட்டக்க விலங்கு மனசு இல்லையே. நம்ம நிறைய வந்து பண்புகளை கடைபிடிக்கிறோம், நாகரிகமா நடந்துக்கிறோமே நம்ம நினைக்கலாம். ஆனா இல்ல, நமக்குள்ள விலங்கு மனசு செயல்படுறது. நம்ம கோபம் வரும்போதோ ஆத்திரம் வரும்போதோ ஆங்காரம் ஆகும் போதெல்லாம் நம்மளுடைய நடத்தை பிஹேவியர் வேற மாதிரி போயிடுறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இன்னும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து தாத்தா பாட்டிகள்கிட்ட வளர்ற சூழல். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்கிறேன் இந்த கேள்வி எல்லாம். அதுக்காக இப்ப இந்த இடத்துல சொன்னா கருத்தா சொன்னா ஆழமா போகாது, உதாரணத்தோட சொன்னா அது உள்ள ஆழமா போகும். எல்லாரும் சொல்றா என்ன பண்றாங்கன்னா குழந்தைல அடிச்சு வளர்க்கலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்புறம் வந்து அதர் அடிக்க கூடாது சொல்ற, நம்ம வந்து குழந்தைல அடிச்சு வளர்க்கணும்னு சொல்றோம். அப்புறம் வந்து பல பேரண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட போய் ஹோம்ஒர்க் நிறைய கொடுங்க, அவனை அடிச்சு ஹோம்ஒர்க்கை பண்ண வைங்க, படிக்க வைங்க, நீங்க நிறைய சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ற பேரண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க. பகவான் என்ன சொல்றான்னா மாட்டை அடிக்கிறவன் மாட்டை விட தாழ்ந்தவன் சொல்றாங்க. அப்ப நம்ம விலங்கு குணம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம குழந்தை எல்லாரையும் அடிக்கணும், அடிச்சு கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். கோல் எடுத்தால் குரங்காடும் சொல்லுவான். நம்ம வந்து ரிங் மாஸ்டர் சவுக்க வச்சுக்கிட்டு புலி சிங்கம் கரடி எல்லாத்தையும் நம்ம வழிக்கு கொண்டு வரோம். ஆனா நம்ம கிட்டக்க என்ன இருக்கு, நம்ம அன்பால அதை சரி பண்ணலாங்கிற அதந்தால எழுதுற ஒருத்தர் இருப்பாராம், அவர் ஜூல இருக்கிறவரா அன்பால போவாராம், கையில ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாராம். அந்த அன்புனால அந்த மிருகங்கள் கட்டுப்படுமா, அவர் கடிச்சு அது அவருக்கு எந்த வரைக்கும் ஒண்ணுமே நடந்தது இல்லைன்னு எழுதுற அன்பு. அந்த அன்பு மிருகங்கள் புரிஞ்சுக்கும், விலங்குகள் அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அடிக்கணும்னு நினைக்கிறோம். அடிக்கிறத வந்து மதர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அடிச்சு ஒண்ணும் நமக்கு வராது. இந்த அடிக்கணும், கோபமா பேசணும், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வெறி மாதிரி இருக்கிற குணங்கள் எல்லாம் வந்து நம்ம விலங்கு குணத்துல இன்னும் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க வந்து இன்னொன்னு எங்கிட்ட போன் பண்ணி எல்லாரும் கேட்கிறோம், சைல்டு அபியூஸ பத்தி எல்லாரும் கேட்கிறோம். அந்த சைல்டு அபியூஸ பத்தி ஏன் மதர் இருக்கும்போது இது நடக்கிறது, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் இறைவனோட செயல் இருக்கு. மதர் கிட்டக்க நான் கேட்டப்போ மதர் 2 பதில் சொன்னேன். அந்த ஆன்மா அந்த அனுபவத்துக்கு வந்திருக்கு, அது விழையிறது. அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவம் வேண்டியிருக்கு. ஆன்மா சம்மதிக்காம எதுவுமே நடக்காது. எந்த மனுஷனுக்கும் எது நடந்தாலும் இந்த ஆன்மா சம்மதத்தின் பேர்ல நடக்கிறது. ஆன்மா இறைவனுக்குரியது. அங்க இருக்கிற அந்த ஆன்மா கூட இருக்கிற இறைவன் அதை விரும்புறான். 2வது அடுத்த பக்கம் போய் பார்த்தா அதை செய்யற மனுஷனுக்கு அவன் இன்னும் விலங்கு சுபாவத்துல இருந்து வெளியில வரல, அவனுக்குள்ள ஆன்மா பிறக்கல. இப்ப இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இத 2யும் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம இத மாத்தித்தாங்கோ அதன்னு சொல்லும் போது அப்ப அது சிச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிற. இப்ப என்னன்னா அப்ப இந்த விலங்கு சுபாவம் நிறைய இன்னும் என்னெல்லாமோ சொல்லலாம். விலங்கு சுபாவம் நிறைய இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு, இந்த விலங்கு சுபாவத்திலேருந்து வெளியில வரணும். அடுத்தாப்புல நம்ம செய்யற அன்றாட செயல்களை சமர்ப்பணத்துக்கு உட்படுத்தி அதை பண்புகளை கடைபிடித்து தினம் செய்யறதை விட நேர்த்தியா இன்னொன்னு பெட்டரா செய்யணுங்கிற. மதர் ஒரு தரம் ஒரு ரூமை பெருக்க சொன்னாராம். ஒரு தரம் பெருக்கி 2 தரம் பெருக்கி 9 தரம் பெருக்கியும் எல்லாரும் நினைச்சாலும் மதரை கேள்வி கேட்க மாட்டா இல்லையா. அப்ப அவ என்ன தெரியுமா சொல்றா, அது வந்து மனசுக்குள்ள எல்லாருக்கும் கேள்வி இருக்கு, எதுக்கு மதர் திரும்ப திரும்ப பெருக்க சொல்றாரு. 10வது தரம் பெருக்கி முடிச்சதும் அந்த ஃப்ளோரே பிரகாசமா ஒளிமயமா ஆயிடுதான். அப்ப மதர் சொன்னாராம், இதுதான் சுத்தம், இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம செயல்களை எவ்வளவு தூரம் நேர்த்தியா செய்யணும் அப்படிங்கிற அந்த நேர்த்தியா செய்யத்தான் நம்ம மேல்நிலைக்கு போவோம் அப்படிங்கிற. அப்ப அந்த மேல்நிலைக்கு போகும்போதுதான் நமக்கு அந்த ஜோதியை வாங்கி செயல்படுற மனசுக்கு நமக்கு வருவோம் அப்படிங்கிற. அப்போ மனுஷன் அடிப்படையில விலங்கு. இந்த விலங்கு சுபாவம் மாறி
அது தெய்வமா திருவுருமாற்றம் பண்றதுதான் ஆத்ம சமர்ப்பணம். தெய்வத்தை விலங்கு தெய்வமா இருக்கு, விலங்கு மனுஷனாயி மனுஷன் நெறிகளை கடைபிடித்து தெய்வமாறுது. அதுக்கு இத உயர்ந்த மனசை பத்தி இப்படி சொன்ன பகவான் அடுத்தாப்புல ஆழ்ந்த ஆத்மான்னா என்ன, அது என்னென்னலாம் செய்யறதுன்னு கேக்குறார். பகவான் என்ன சொல்றாருன்னா, பரம்பொருளானவர் பிரபஞ்சத்துல இருக்கார், பூலோகத்துல இருக்கார், மனுஷன்லயும் இருக்கார், அது பிரம்மத்தை கடந்து போன நிலையிலையும் அவர் இருக்கார். அத ஸ்பிரிட்னு சொல்றார். இந்த இந்த ஸ்பிரிட் என்னன்னா மனுஷனுக்குள்ள ஆன்மாவா இருந்து படிப்படிப்படியா பரிணாமத்துல சைத்திய புருஷனா வளர்றது. இந்த சைத்திய புருஷன் தான் இறைவனுக்கு சரணடைந்த கருவி. இவன் தான் இறைவனுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ற கருவியும் கூட. நம்ம மாறி வளர்ந்தாதான் உலகமே மாறி முன்னேறும். அப்ப ஆனா மனுஷனுக்கு மேல் மனசுல ஆசை, அகந்தை, உணர்வுகளை எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நெஞ்சு இருக்கு, நெஞ்சுக்குள்ள நெகிழ்ந்த நெஞ்சும் இருக்கு, அதுக்குள்ள பக்தி இருக்கு, இதெல்லாமும் இருக்கு. அதுக்கப்புறம் வைட்டல்ல வயிற்றுக்குள்ள உணர்வு இருக்கு, அத வைட்டல் மைண்ட் சொல்றாரு. மனமோ உணர்வோ உடலோ எல்லாம் பகுதி தான். நமக்கு வேணுங்கிறது முழுமை வேணும், முழுமையான மையம் ஒண்ணு வேணும், எல்லாத்தையும் உட்கொண்ட ஒரு மையம் வேணும், எல்லாத்தையும் உட்கொண்ட சக்தி வேணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்ம தியானத்துக்கு அது ஒத்து வரும். இந்த தியானத்தினுடைய சிறப்பு எல்லாத்தையும் உட்கொண்ட தியானம் இல்லையா, ஆல் இன்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு நெஞ்சுக்கு பின்னாடி ஆழ் மனசுல குகையில இருக்கிற அந்த ஆத்மா தான் அந்த மையம் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஏன் இந்த மையத்தை முழுமைன்னு சொல்றதே அவரே சொல்றார். ஏன்னா அன்றாட செயல்ல சமர்ப்பணத்தால் நம்ம உசந்த மனசுக்கு எடுக்கிற முயற்சி நம்மள மேலேந்து கீழே ஆழ்ந்த ஆத்மாக்கு கூட்டிட்டு வரும் அப்படிங்கிற. பகவான் மேல போயிட்டு கீழே வரார். அதை நம்ம சாவித்திரியில பார்த்தா தெரியும். அப்போ சைத்திய புருஷனுக்கு தொடர்பு, அதாவது ஆழத்துல அந்த ஆத்மாவோட எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய நிலையா இருக்கு. மேல எல்லாம் பிரிஞ்ச நிலையா இருந்தா கீழே ஆழத்துல ஒன்னொன்னு தொடர்புடையதா இருக்குங்கிற. அது எப்படி தொடர்புடையதா இருக்குன்னு சொல்றாருன்னா, அடி மனசுல நம்மளுடைய மனமும் உணர்வும் சந்திக்குமா, மைண்ட் அண்ட் வைட்டல் சந்திக்குமா. அங்கதான் நம்ம சூட்சும தேகமும் இருக்கு, சட்டில் பிசிக்கல் பாடியும் அங்கதான் இருக்கு. குகையெல்லாம் ஆன்மா இருக்கு, இது நாலு அங்க இருக்கு. அங்க அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கு. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா, நமக்குள்ள மேல்நிலையில இருக்கிற ஞானம், பக்தி, கர்மம், இதெல்லாம் என்னன்னா ஞானம்ங்கிறது அறிவு, பக்தினா இறைவனுக்கான ஆர்வம், கர்மம்ன்றது நம்ம செய்யற செயல்கள். இது திரிமார்க்கம். இந்த திரிமார்க்கம் வழியாக எல்லாம் ஒன்றாக இணையும் அப்படிங்கிற. அவர் என்ன வெறும் அதை எப்படி சொல்றாருன்னா, நம்ம ஆத்மா ஆழ்ந்து அகந்து விரிஞ்சு மனசுல எண்ணம் தெளிவாகி உறுதியாகி அது மேல பறந்து மேலையும் கீழையும் ஒன்றுபட்டு அது யோகத்தை பூர்த்தி செய்யும். அது பரவும் போது உலகத்திலையும் அது பரவும். இது எப்படி நடக்கும்னா, அந்த பலிப்பது திரிமார்க்கங்கிறார். அதாவது பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் தனித்தனியா இல்லை, இது மூணு ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்தது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க நமக்கு வேணுங்கிறது பூரணம் வேணும், பர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பூரணத்துக்கு இதுதான் நமக்கு வழி. நம்ம இந்த யோகத்துல அணுவையே இந்த தியானம் அசைக்கிறது இல்லையா, அப்போ ஜடம் அசைகிறது. ஜடம் அசையும் போது அந்த அணுவானது என்ன ஆகுதுன்னா, அணுவுக்கு அனந்தத்தினுடைய தன்மை அணுவே பிரம்மம் ஆயிடுது. சிருஷ்டியில பிரம்மம் தான் ஜடமா ஆயிருக்குங்கிறதுனால இங்க எல்லாம் ஒன்றாக இணையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானமும் கர்மமும்ங்கிறத நம்ம ஏற்கனவே லைஃப் டிவைன்ல பார்த்துருக்கோம். சத்திய ஜீவிய சிருஷ்டிக்கும் போது பகவான் ரியல் ஐடியான்னு ஒண்ணு எழுதுறார், முழு எண்ணம். அதுல என்னன்னா, நாலேஜ் அண்ட் வில் இருக்கு. நாலேஜுங்கிறது அறிவு, வில்லுங்கிறது செயல்படுற சக்தி. அதுல அந்த முழு எண்ணம் ஏன் பகவான் சொல்றாருன்னா, அந்த ஞானத்துக்குள்ள செயல்படக்கூடிய சக்தி இருக்கு, அது தானே அந்த காரியத்தை முடிச்சிடும். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை, நமக்குள்ள மனசுக்குள்ள எண்ணம் வருது, ஆனா உடம்புதான் அந்த செயலை செய்யணும். இன்னைக்கு விருந்தாளி வரா, நமக்கு சமைக்கணும், 10 சைட் நமக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணணும்னு மனசு நினைச்சா கிச்சன்ல சாப்பாடு தயாராகாது. உள்ள போய் கிச்சன்ல வேலை செய்யணும்.
இன்னைக்கு ஆபீஸ்க்கு எம்டி வர 1/2 மணி நேரம் முன்னாடி போகணும்னா எல்லா வேலையும் தினம் நம்ம செய்யற எந்த வேலையும் விட முடியாது. குழந்தைகளை கிளப்புறதோ, பேக் பண்றதோ, லஞ்ச் பண்றதோ, டிஃபன் பண்றதோ எதையுமே நம்ம நிறுத்த முடியாது. அப்ப நம்ம என்ன ஆகணும்னா அந்த உடம்பு சுறுசுறுப்பா மனசோட ஒத்துழைக்கணும். அந்த ஒத்துழைத்தால் அங்க முழுமை கிடைக்கும். மனுஷனுக்கு அது பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு. இந்த மனமும் உடலும் சேராமலும் போகும். உள்ள போய் சமைச்சாதான் டிஷ் கிடைக்கும். விருந்தாளிக்கு சமைக்க முடியும். எப்படி சமைக்கணும் இது? அதனால இந்த ஞானமும் உறுதியும்ங்கிறது, ஞானம்ங்கிறது அறிவு, உறுதிங்கிறது செயல்படுற சக்தி. நமக்கு என்ன ஆகுதுன்னா சிருஷ்டின்னு வரும்போது மனசானது ஞானத்தை உறுதியில இழக்க வைக்கிறது. ஞானம் அந்த சக்திகளை தன்னை இழந்து போயிடுது. அதைத்தான் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா கான்சியஸும் ஃபோர்ஸும் பிரிஞ்சிருக்கு. நமக்குள்ள சோலும் நேச்சரும் பிரிஞ்சிருக்கு, ஆன்மாவும் சுபாவமும் பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இந்த சேர்க்கறதுக்கான வழிவகைகள் தான் இந்த தியானம், இந்த ஆத்ம சமர்ப்பணம். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாலெட்ஜும் வில்லும் சேரணும் அப்படின்னா நடுவுல அதுக்கு ஒண்ணு வேணும். அது என்னன்னா ஆர்வம், பக்தி. அந்த செய்யணும். விருந்தாளி வந்திருக்கா, நமக்கு சாப்பாடு தயாரிக்கணும்னா ஏதோ போனோ வச்சோ செஞ்சோங்கிறது அப்படி இல்லை. நம்ம பண்ற அன்பு அந்த விருந்தாளியை சாப்பிட்டுட்டு அவருடைய முகம் மலரணும், அகம் குளிரணும். முகம் மலர்ந்து அகம் குளிர்ந்தாதான் நம்ம சாப்பாடு அன்பான சாப்பாடு போட்டிருக்கோம்னு அர்த்தம். அப்ப அதுக்கு அங்க நம்ம அன்பா சமைக்கணும். முணுமுணுக்காம, கோபப்படாம, எரிச்சல் படாம, வந்தவா அகமெல்லாம் சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு சமைத்தால் அந்த சாப்பாடு அமிர்தம். அதே மாதிரி தான் எந்த வேலையை செய்தாலும் அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நடுல ஆர்வம் வேணும், இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு காரியமும் திரும்ப அசைக்கிறதுனா கூட நம்ம ஆர்வம் இல்லாம அதை செய்யவே முடியாது. அந்த ஆர்வம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த தியானத்துக்கு வேண்டிய ஆர்வம் பெரும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியிற தணல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம சினிமால ஆன்மீக அந்த புராண கதைகள்லாம் பார்க்கும்போது எல்லாரோட தவ வலிமையும் ஜோதி மாதிரி போய் இறைவனை தேடி போறது. அந்த ஜோதி இறைவனை நாடி இறைவனை கீழே கூட்டிட்டு வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி மேல போகணும் அந்த கனல்ங்கிறார், ஆர்வ கனல். மகாகவி சொல்லுவார், கானகத்திடை அக்னி குஞ்சொன்று கண்டேன், மர பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அக்னிக்கு குஞ்சென்றும் தாயென்றும் உண்டோன்னர். அந்த மாதிரி நம்ம ஒரு சிறியோடு சிறியோடு நெருப்புண்டா காடே வெந்து போயிடுறது. அந்த மாதிரி நம்ம ஆர்வம் இறைவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறார். பக்தி பக்தி பக்தி. இந்த ஆர்வம்னு கேட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்களோட எல்லாம் படிச்சோம்னா தன்னா போல அது நமக்குள்ள வரும். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவனோட பக்தியிலேயே தான் மூழ்கி போறோம். அவ வேற நான் வேறன்னு நினைக்கவே இல்லை. அவள்லாம் பசிக்கும் போதெல்லாம் கண்ணப்ப நாயனார் தனக்கு பசிக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு கொண்டு கொடுத்தார். அவர் தவறு வேற தான் வேறன்னு நினைக்கல. அதனால இந்த ஆர்வம்ங்கிறது இந்த பக்திங்கிறது நமக்குள்ள நிறைய இருக்கு. நம்ம ஆசாசியா எல்லாத்தையும் செய்யறோம் இறைவனுக்கு. இந்த ஆசையெல்லாம் நம்ம ஜாஸ்தியை பண்ணிக்கிட்டோம்னா அது ஆர்வமாயி அது அன்னையை போய் எட்டும். நமக்கெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் நெகிழ்ந்து மதரை கூப்பிட்டாலே நமக்கெல்லாம் வந்துருவார் அந்த ஆர்வம். அப்ப ஆகக்கூடிய இந்த ஞானம், செயல், இந்த ஆர்வம் எல்லாம் சேர்ந்து முழுமையை கொண்டு வரும். அது என்ன ஆறுது அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்க்கிறது. முழுமையை கொண்டு வருது எப்படின்னா மேல இருக்கிற சத்து சித்து ஆனந்தமும் கீழே இருக்கிற மனம், உணர்வு, உடல் மூன்றுமே எல்லாம் ஒன்றாக இணையும் போது அது என்ன ஆகுதுன்னா பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்து இது பரிபூரணம்ங்கிற. இதை ஆத்ம சமர்ப்பணத்தாலையும் தியானத்தாலையும் தான் இதை செய்ய முடியுமே தவிர்த்து வேற எதுக்குமே அகந்தை கரையாது. சச்சிதானந்தத்துல அகந்தை இல்லைங்கிறார். மேல இருக்கிற மோன பிரம்மம் ஸ்ரீ கடந்த பிரம்மத்துல அகந்தை கிடையாது. சத்திய ஜீவியத்திலையும் அகந்தை இல்லை. பாக்கி எல்லா இடத்துலயும் அகந்தை பரவி இருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கான நம்ம அகந்தை இல்லாத இடம் எப்படின்னா அந்த சத்திய ஜீவியம், அது அந்த சைத்திய புருஷன். அங்க நம்ம தியானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். இந்த யோகத்துல இப்படி இது என்ன ஆகுதுன்னா இந்த யோகத்தினுடைய தியானத்தினுடைய சக்தியானது அணுவை தீண்டுறது. அணுவை தீண்டி எல்லாத்தையும் தீண்டி எல்லாத்தையும் மாத்துறது. அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த ஆர்வமும் நம்மகிட்ட இருக்கிற அந்த சத்தியமும் ஆர்வம், ஞானம், அறிவு எல்லாமே சேர்ந்து இணைந்து
அந்த சமர்ப்பணத்தை ஒசத்தி தியானத்தை ஒசத்தி எல்லா இடத்துலயும் இது பரவி இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்றது. அப்ப பகவான் என்ன கேக்குறாருன்னா, உயர்ந்த மனத்தை பார்த்தோம், ஆழ்ந்த ஆத்மான்னா என்னன்னு பார்த்தோம். ஆழ்ந்த ஆத்மான்னு ஏன் பகவான் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, இந்த ஆழ்ந்த ஆத்மாவுக்கு ஒளி போகும்பொழுது அந்த ஒளி கீழே பாதாள இருள் வரைக்கும் தொடுங்கிறார். அது தொடணும். ஒரு இடத்துல பகவான் சொல்றார், நான் சப்கான்சியஸ் இருள் அது ஒளிய ஒளியை ஏத்துக்கிறத பொறுத்துதான் இந்த யோகத்தினுடைய வெற்றியே இருக்கு அப்படின்லாம் சொல்றார். இந்த தியானத்துக்கு அத்தனை மகிமை பகவான் இந்த இந்த பக்கங்கள் பூராவும் அந்த தியானத்தை தான் நிறைய சொல்றான். தியானம் 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 எல்லாத்தையும் அந்த ஒன்றாய் கொண்டு போன அந்த தியானம், நம்ம தியானம் நம்மள ஆக்கிரமிச்சுக்கணும், நம்ம தியான நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறார். ஆனா அது நமக்கு புரியப்படலைன்னா கூட அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் அன்னையை நினைவு நினைவு நமக்கு அன்னை நினைவே டக்குன்னு வராது. ஒண்ணு நடந்த உடனே அன்னை நீ வா அப்படின்னா அது உடனே நல்ல பலன் கிடைக்கும். அந்த நினைவு அந்த அந்த அன்னையை கூப்பிடுற நினைவு நமக்கு இருந்தாலே, அன்னையே நீ எனக்கு வரணும், அன்னையே உன் நினைவு எனக்கு வரணும்னு நம்ம தினம் கேட்டுட்டே இருந்தாலே அன்னை அதை ஹெல்ப் பண்ற. இடையறாத அன்னை நினைவுன்னு ஒரு பூ இருக்கு, பகவான் நினைவுன்னு. அது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஒயிட் கலர்ல எல்லாம் இருக்கும். அத பூ புஸ்தகத்துல பார்த்து கற்பனையா நம்ம நிறைய வச்சா கூட நமக்கு அந்த நினைவு வருது. பகவான் உண்மையான கற்பனை சத்தியத்தை கொண்டிருக்கு, அது பலிக்கும்னு எழுதுற. இது எனக்கு நிறைய தரம் பதிச்சிருக்கு. நம்ம கற்பனை சத்தியத்தை கொண்டு ஒசந்ததா இருந்ததுன்னா அது அன்னைக்கோ பகவானுக்கோ செய்யும் போது அந்த சத்தியம் அந்த கற்பனை நமக்கு பலிக்கிறது. நீங்க நல்ல கான்சியஸ் வேணும், பகவானோட ஹெல்ப் வேணும், நமக்கு இந்த இடையிலாத இதுக்கெல்லாம் அந்த பூவை கொண்டு போய் மானசீகமா நிறைய நிறைய பகவான் காலடியில அன்னை காலடியில போடும்போது நமக்கு அந்த பூவுக்குண்டான பலன்கள்ல கண்டிப்பா நமக்கு மதர் தர. இது அனுபவமா பார்த்தா நமக்கு அது நன்னா தெரியும். அப்ப இங்க என்ன ஆகுது, பகவான் சொல்றாரு, இப்பேற்பட்ட தியானத்துக்கு வேண்டிய கண்டிஷன் என்னன்னு கேக்குறாரு. இங்க அம்மா என்ன சொன்னாங்க இன்னைக்கு, எனக்கு அம்மா பேசினது சார் பேசினது ரொம்ப சந்தோஷம், எப்படி பொருத்தமா அமைச்சு கொடுத்தாரு இன்னைக்கு அன்னைன்னு. அதாவது நீ ஒரு இலை வச்சாலும் போறோம், ஒரு ஒரு துளி தீர்த்தமிட்டாலும் போதும், ஆணிக்கு 1 ரூபாயா இருந்தாலும் சரி, கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்லை. நீ பக்தியா நெகிழ்ந்த அன்பா கொடுத்திய அது போதும். அப்ப தியானத்துக்கான கண்டிஷன் என்ன? ஒண்ணுமே இல்லை, அன்பா அழைச்சு ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணினா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அதாவது இந்த யோகத்துல என்னமா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம ஆத்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், ஆத்மா வெளியில தன்னைத்தானே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அது யோக சமர்ப்பணம், அது புனர்ஜென்மம். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆழத்துல போய் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றதுதான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இம்பர்ஃபெக்ஷன் தான். இன்னைக்கு நம்ம சார் சொன்ன மாதிரி எதுவுமே இன்னைக்கு ஒண்ணு இல்லையே, நீயே எனக்கு எல்லாத்தையும் தா அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நம்பிக்கை குறைச்சலா இருக்கும், நம்ம ஆர்வம் கம்மியா இருக்கும், இல்ல நம்மள அலக்கழிக்கிறதோ மனசு எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, அதை அப்படியே அன்னை கிட்ட கொடுத்துட்டு நம்ம நம்ம ஆர்வம் எடுத்துன்னு போறோம், காத்துல அணைஞ்சு போற ஆர்வமா இருந்தாலும் அது பரவாயில்ல, நம்ம கிட்ட கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் வெந்து தனியும் காடு, நம்ம கிட்ட கொஞ்சம் மனசு இருந்தாலும் அன்னைக்கு துளியோடு பகவான் மதர் புஸ்தகத்துல சொல்வா, துளியேன்னு நீ அன்னைக்கு திறந்திருந்தால் எந்த உலகத்துல இருக்க எந்த கெட்ட சக்தி உன்னை என்ன பண்ண முடியும்னு கேட்பார். இந்த துளி இருந்தாலே அது பெரு வெள்ளமா ஆகும், அது கண்டிப்பா நடக்கும். அம்மா சொன்னது அற்புதம், அதை நீ செஞ்சு பார்த்தா நமக்கு அது கிடைக்கும், அது தெரியும். அந்த துளி ஆர்வம், துளி பக்தி, துளி செயல், பல செயல்ல மறந்து போயிட்டியா, சில செயல்ல அன்னையை கூப்பிடு, இப்படி நம்ம வளர்த்தலாம். வளர்த்துக்கும் போது அது மட்டும்தான் கண்டிஷன் அப்படிங்கிற. என்ன கண்டிஷன்? நமக்கு ஒரு வில்வ பத்திரம் போறோம், ஒரு துளசி இலை போறோம், ஒரு சொட்டு தீர்த்தம் கொடு, ஒண்ணுமே இல்லையா, கிருஷ்ணன் என்ன சொல்ற, நீ என்னையே நினைச்சு எனக்காகவே எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவோங்கிற, நீ ஒண்ணுமே வச்சுக்காதேங்கிற. அது அன்னையே கூப்பிடுறதும் ஒண்ணுமே வச்சுக்காத இருக்கிறதுக்கு தான் நம்ம கூப்பிடுறோம். எனக்கு எதுவுமே வேண்டாம், என்ன குட்டியோ நீ கொடுத்த, உன்னோட நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், துளி கூட மிச்சம் மீதி வைக்காம எல்லாத்தையும் கொடுக்கறது தானே இந்த சமர்ப்பணம். அது எப்படி வரும்னா, நம்ம இப்படி கேட்க எளிமையா குழந்தை மாதிரி போய் கேட்கும் போதோ அந்த நம்ம மதர் நம்மளை கையை பிடிச்சு கூட்டின்னு போற, நம்ம மதர் கையை பிடிக்கல, கூப்பிட வேண்டியதுதான் நம்ம பங்கு, மதர் கையை பிடிச்சு கூட்டின்னு போவார். அப்ப என்ன ஆகணும் அப்படின்னு சொல்றாருன்னா,
இதுக்கு என்ன நமக்கு தேவை? இங்க நம்ம இந்த யோகத்தினுடைய லட்சியம் என்ன? இந்த யோகத்தோட லட்சியம் நம்ம இறைவனை அறியணும். நமக்குள்ள எப்படி இறைவன் இருக்காங்கிறத இறைவனை அறியணும். இறைவனை அறிந்துட்டு இறைவனுக்கு சரண்டர் ஆகி அவனது திருவுள்ளம் பூர்த்தியாகட்டும்னு நினைக்கணும். மதர் என்ன சொல்ற? லிவ் ஃபார் த டிவைன், பை த டிவைன், வித் த டிவைன், டு த டிவைன். என்னெல்லாம் செய்யற இறைவனுக்கு கொடுத்துரும். என்னெல்லாம் நீ உனக்கு வேணுமோ, நீ என்னெல்லாம் வச்சுருக்கியோ அதெல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துரும். என்னவாலாம் நீ இருக்கியோ அதெல்லாத்தையும் நீ கொடுத்துருவோம். ஒண்ணுமே வேண்டாம், எப்ப பார்த்தாலும் இறைவனை கூப்பிடு, அவனோட திருவுள்ளம் நிறைவேறட்டும் அப்படிங்கிற. அப்ப அந்த லெட் தை வில் பி டன், உன்னுடைய திருவுள்ளமே நிறைவேறட்டும் நிறைவேறட்டும்னு நம்ம ரொம்ப அன்பா ஆசையா, மகள் நீ எனக்குள்ள வா, நீ என்ன நடத்திக்கிட்டு போன்னு கூப்பிடும்போது அவனுடைய திருவுள்ளம் நமக்கு நிறைவேறதுக்கான வழிவகைகளை அன்னை நமக்கு கொடுத்துருவா. இந்த யோகத்தினுடைய லட்சியம் சமர்ப்பணம் எல்லாமே என்ன? பூமியில பூலோகத்துல மனுஷன்ல இறைவன் தன்னை வெளிப்படுத்தணுங்கிறது தானே இங்க முக்கியமா இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம எளிமையா இருக்கு. போக போக என்ன ஆகணும்னா, ஆத்ம சமர்ப்பணம் ஏற்றிருக்கிற சாதகனுக்கு எல்லாமே கடினம். அவனுடைய முயற்சி விடாமுயற்சியா இருக்கணும், லட்சியம் தீவிரமா இருக்கணும். எப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்சு காரியத்தை சாதிக்கிற மாதிரி இறைவனை போய் நான் அடைவேன், இறைவனோட திருவுள்ளத்தை பூர்த்தி செய்வேங்கிறது அப்படி இருக்கணும். இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை மேற்கொண்ட சாதகனுக்கு அவனுடைய முயற்சியும் உழைப்பும் மிக்க கடினம். அந்த மாதிரி அவர் செய்யணும், அப்படிதான் தான் செய்ய முடியும் அந்த சாதகன் அப்படிங்கிற. அந்த சாதகனுக்கு தேவையானது என்னன்னா, தன்னைத்தானே பூர்த்தி செய்யக்கூடிய தீவிரமான எண்ணம்ங்கிற. இது எப்படின்னா, இந்த கீதை சொல்லும் இல்லையா, நீ உன் எண்ணம் எதுவோ அதுவரை நீயாக ஆக முடியும்னு அந்த கீதையில சொல்லும். அப்ப நம்ம அந்த எண்ணத்துக்கே செயலாற்றப்படக்கூடிய சக்தி இருக்கு. இது என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞானமும் உறுதியும் பிரிஞ்சிருக்கு, நம்ம மனசுல எண்ணமும் செயலும் பிரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எண்ணத்துக்கே செயல்படக்கூடிய சேர்த்து இருந்தா அது முழுசா இருக்கு. எண்ணமே காரியத்தை பூர்த்தி செய்யும். இத மதர்கிட்ட வரும்போது நம்ம நிறைய பார்க்கலாம். அம்மா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, புஸ்தகம் வேணும்னு நினைப்போம், ஒருத்தர் நமக்கு அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அப்புறம் நமக்கு இதெல்லாம் இருந்தா நன்னா இருக்குமேன்னு போது தானே எங்கேருந்தோ வரும். அந்த எண்ணம் தானே அது தீவிரமா இருந்ததுன்னா அது தானே அதை பூர்த்தி செய்துக்கும். அதை நம்ம அனுபவமா பார்க்கலாம். அப்ப தன்னைத்தானே பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தீவிரம் நிறைந்த அந்த எண்ணம் வேணும் அப்படிங்கிற. அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சக்திக்கு அந்த எண்ணமானது உருவம் பெறுங்கிற, உயிர் பெறும், உருவம் பெறும், எல்லாத்துலயும் இறைவனை பார்க்க வைக்குங்கிற. அந்த மாதிரி நம்ம எண்ணம் இருக்கணுங்கிற. நம்ம உலகத்துல பிரபஞ்சத்துல எல்லாத்துலயும் அந்த இறைவனை காணக்கூடிய எண்ணமாக அப்படிங்கிற. அப்ப என்ன ஆகும்னா, அந்த எண்ணத்துக்குள்ளேயே சக்தி இருக்கும். செயல்படும் போது சக்திக்குள்ள அறிவு இருந்து தானே காரியத்தை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற. அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? அனந்தனை உணரும் எண்ணமாக இருக்க வேண்டும். இறைவனை எல்லாத்துலயும் காணற எண்ணமா இருக்கணும். தூண்லையும் துரும்புலையும் கல்லையும் மண்ணிலையும் இலையிலையும் இதுலையும் எல்லாத்துலயும் இறைவனை காணக்கூடிய எண்ணமா இருக்கணும். ஏன் அது எண்ணமா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறாருனாமா, அந்த எல்லாத்துலயும் இறைவனை அறியும் போது நமக்கு அவன் ஏகன், அவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது நமக்குள்ள வரும் அப்படிங்கிற. அந்த ஏகன் ஒருவனே எல்லாமாக ஆகியிருக்கான். அதுக்கு தேவையானது ஒருமை. அந்த ஏகன் ஒருவன், அத நம்ம அந்த எண்ணம் நமக்கு அதை உணர்தலை கொண்டு வருங்கிற. ஏன்னா இறைவனை அறியறதும் அவனுடைய திருவுளத்துக்காக செயல்படுறதும் தான் நம்ம லட்சியமே. ஆத்ம சமர்ப்பணமும் தியானமும் அதுக்குத்தான். இறைவனுடைய திருவுள்ளம் திருவுரு மாற்றத்தையே கொண்டு வரும். ஆனா அது சமர்ப்பணம் ஆரம்பம், சரணாகதி முடிவு. இறைவனுடைய திருவுள்ளம் எப்படி அதுல நடக்க முடியும்னா, இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதி ஆரம்பம் சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம். அந்த ஆத்மா நம்ம ஆத்மாவுக்கு நம்மளை சமர்ப்பணம் பண்றோம். ஆத்மா தன்னை வெளியில சைத்திய புருஷனாகி அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றது யோக சமர்ப்பணம். அப்ப நம்ம என்ன ஆகணும்னா, இறைவனை எல்லாத்துலயும் பார்க்கணும்னா, உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் மனிதர்கள் எல்லாம் இப்ப நம்ம தனித்துன்னா பாக்குறோம், எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறோம், தனித்து பாக்குறோம். அப்ப அந்த ஏகனை ஒருமையாய் உணரணுங்கிற. நீ நானும் ஒண்ணும், அதுவும் இதுவும் ஒண்ணு, எல்லாமும் ஒண்ணும். அப்படியே அந்த சனாதன தர்மத்துல பகவான் உத்தர்பாரா ஸ்பீச்ல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி உணரணுங்கிற. இது நம்ம கிட்டக்க இந்த ஒருமைங்கிறது நம்ம கிட்டக்க எல்லார்கிட்டக்க இருக்கு.
எப்படின்னா நமக்குள்ள இறைவனோட அம்சம், இறைவன் அளப்பரிய கருணை இல்லையா, அந்த கருணைங்கிறது நம்ம கிட்டக்கே இருக்கு. இப்ப இப்ப அன்னைக்கு ஒரு நாடு நம்ம ஜவான்கள் வரும்போது, நாடு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அத்தனை பேரும் ஒத்து போய் நம்ம ஜவான்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கணும், அவ குடும்பம் நன்னா இருக்கணும், நாடே அந்த ஜவான்கள் பக்கமும் நாட்டு பக்கமும் திரும்பி ஒத்துமையாரும். குஜராத் பூகம்பம் வந்தப்போ அதுக்கு அந்த பூகம்பத்துக்கு உதவி செய்யாத நாடுகளே கிடையாது. ஏன்னா இது அதாவது பாரதி சொன்னார், தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம், அந்த ஒருவனையும் உலகத்தையும் கம்பேர் பண்ணினார் அவர். அது மாதிரி இன்னைக்கு உலகம் ஒரு ஒற்றுமைக்கே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சோமாலியாக்காக இறங்காத நாடோ செய்யாத உதவியோ யாருமே இருக்க மாட்டோம். யூனிசெப் கார்டு வாங்காதவாடே இருக்க மாட்டார். எந்த நாடா இருந்தாலும், அது ஒரு நாட்டுல ஒரு பகுதியா இருந்தாலும், எங்கேயாவது ஒரு கஷ்டம் வந்ததுனாலும் அது எல்லாருக்கும் போய் சேர்றது, எல்லாரும் அதுல பங்கு ஏத்துக்கிறோம். எங்கேயாவது ஒரு நல்லது நடந்தாலும் அது உலகம் பூராவும் போய் சேருது. அப்ப அந்த உலகத்தை நம்ம இதெல்லாம் என்னன்னா நமக்குள்ள அந்த ஒருமைங்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த நேரத்துல நம்ம ஒன்னா சேர்றோம். நாடுன்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்றோம். பிறத்திற்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சொல்றோம். மனித குலம் பூராவும் ஒன்னா சேர்றது அங்க. அப்ப எது சேர்க்கறது, அந்த ஒருமைங்கிற உணர்வு தான் நம்மள சேர்க்கறது, வேற எதுவும் இல்லை. இந்த ஒருமை நமக்குள்ள இருக்கு, அதை நம்மளால புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அதை இணைச்சு பார்க்க தெரியல. அப்ப என்ன செய்யறதுன்னா, பகவான் அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஒருமையை எல்லாத்துலயும் நம்ம இறைவனை பார்க்கறதுக்கு பிரபஞ்சத்துல பார்க்கணும். இப்ப பிரபஞ்சம்னு பார்த்தா இயற்கை இருக்கு, சூரியனும் சந்திரனும் கோலங்களும் யுகமா அதனுடைய பாதையில அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. இது எந்த சக்தியால நடக்கிறது? இது எதால இப்படி போயிட்டு இருக்கு? எதுவுமே இல்லையே, ஒழுங்கா அது பாட்டு யுகமா போயிட்டே இருக்கே. பகவான் சொல்லுவார், ஈத்தரை சயின்ஸ் நம்பல, ஈத்தர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லுவார். ஈத்தர் ஆன்மீகம், ஆனா அந்த ஈத்தரை எதுவும் நம்பல, சயின்ஸ் ஈத்தரை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் ஒரு சக்தியா இருக்கு. அது மனுஷனுக்கு உட்பட்ட சக்தியும் இல்லை, மனுஷனால கண்டுபிடிக்க முடியற சக்தியாகவும் அது இல்லை. அதே மாதிரி உலகம்னு வந்தா, உலகத்துல தனி மனுஷன்ட்டையும் இறைவன் செயல்படுத்துறான், பிரபஞ்சத்திலையும் செயல்படுத்துறான். பாக்குறோம், இன்னைக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு தூக்கு தண்டனைங்கிறது எந்த கண்ட்ரியுமே ஏத்துக்க மாட்டேங்குது. எல்லாம் சொல்றா உலகம் அழிந்து போகும், உலகத்துல மோசமா நடக்கிறது, எல்லாமே பேசுறோம். நம்ம எல்லாம் சர்வம் பிரம்மா, அவன் இல்லாம ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்றோம். ஆனா இந்த பக்கம் வரும்போது நம்ம இப்படி பேசுறோம். ஆனா உலகத்துல நிறைய விஷயங்கள் மாறுபட்டு வருது. எப்படி அப்படின்னா, ஆஹ் ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒருத்த மனுஷன் கொலை பண்ணினா தூக்கு தண்டனையே பல பேர் ரத்து செய்துடுறா, பல நாடுகள்ல இப்ப ரத்து செய்துட்டா. கொலைக்கு கொலை தண்டனை இல்லை, அது வராது, அதை மாற்ற முடியாது. ஏன்னா அது எந்த திருத்தத்தையும் மாற்றத்தையும் மனுஷன்கிட்ட கொண்டு வர முடியாதுங்கிறத இப்ப உலகம் புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கு படிப்பு வரல அப்படின்னா, அவன் படிப்பு வரல நீ உதவாக்கறெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அந்த ஸ்கூல்ல கூட இருக்கிறவா அவனுக்கு ஏன் வரல, எதனால வரல, எந்த சூழல் அவன் அந்த படிப்பை படிக்க விடாம தடுக்கிறது, இப்படின்னு எல்லாம் பாக்குறாரு. அப்ப எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு 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 சின்ன நிகழ்ச்சி யாருக்கோ எப்பயோ நடந்தது. ஒரு பையன் இருப்பானா, அந்த பையனை பத்தி எப்பவுமே பேட் ரிமார்க்கா தான் வந்துட்டே இருக்குமா. எப்ப பார்த்தாலும் அந்த பேட் ரிமார்க்கா தான் வருமா. 5வது வந்த உடனே அந்த மேடம் சொல்றேன், இனிமே இந்த ஸ்கூல்லே இவனை வச்சுக்க முடியாது, இந்த ஸ்கூல்லே இவனை இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்ன உடனே அந்த ஹெச்எம் என்ன சொல்றாரா, அந்த பையனை நான் கூப்பிட்டு விசாரிச்சியா அப்படின்னு கேக்குறேன். அப்ப அந்த பையனை அந்த மேடம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவனுக்கு அம்மா இல்லை, அவனுக்கு சூழல் நல்லா இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மாவோட அன்பு வேண்டி இருக்கு, அம்மா இல்லை அப்படின்னு அந்த மேடம் அவனை மாத்தி அவனை அன்பால போட்டு போது அவன் பெரிய மனுஷனா ஆயிட்டான். அவனுடைய கல்யாண டே அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு பிளைட் டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சு அந்த மேடத்துக்கு, நீ கல்யாணத்துல என்னோட சர்ச்சில முன்னாடி உட்காந்துக்கணும்னு சொல்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் டீச்சருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுன்னு ஒரு நாள் ஸ்கூல்ல கேட்கும்போது இந்த பையன் என்ன பண்ணும், தன்னோட அம்மாவோட உடஞ்ச அந்த சாரீஸ்ல அந்த காலத்துலதான் அந்த ட்ரௌஸ்ன்னு ஒண்ணு குத்திப்பான், அது கொஞ்சம் உடஞ்சு கொண்டிருக்கும், அதை கொண்டு போய் மடைச்சு அதை கொண்டு போய் அந்த டீச்சருக்கு கொடுப்பான்.
அது அந்த டீச்சருக்கு இதுக்கு நீ ஏன் இதை கொண்டு வந்தேங்கும் போது அந்த பையன் அந்த கதையெல்லாம் அம்மா இல்லைன்னு சொல்லும் போது அவனை மாத்துவாளா, அப்பா அந்த கல்யாணத்துக்கு வரும்போது சுதா நீதான் என்னை இவ்வளவு தூரம் மாத்தி என்னை வசதி கொண்டு வந்தது அப்படின்பா. அப்ப இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் இது நடக்கிறது. சூழல் மாறி போகுது. அப்ப உலகம் மாறி வருது. எல்லா இடத்துலயுமே ஒரு தனி மனுஷனுடைய முன்னேற்றத்தை உலகம் ரொம்ப கவனிக்கிறது. இதெல்லாம் உலகம் மாறி வரத நம்ம பார்க்க முடியுது. உலகத்துல சத்தியம் செயல்படுறதுங்கிறத நம்ம உணர்வோம். அப்போ இந்த நமக்கு இப்பெல்லாம் என்ன நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இல்லாம நம்பிக்கையை நம்பிக்கையே சமர்ப்பணத்துக்கு மீது இருக்கிற நம்பிக்கை. மேம் வாய்ஸ் என்ன மேம் வாய்ஸ் ஓகே சொல்லுங்க மேம். மற்றவங்களுக்கு கிளியரா இருக்கா நம்ம வாய்ஸ்? ஓகே ஓகே கேக்கல வாய்ஸ் கேக்கல. கேக்கல அதுதான் சொல்றேன். ஹலோ இப்போ கேக்குது மேம். ஆமா முன்னாடி அளவு கிளியரா இல்லம்மா. நம்பிக்கைக்கு அளவு கடந்த வலிமை இருக்காது, எல்லாத்தையும் நம்ம பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப மெதுவா கேக்குதுங்க, லோவா. ஆமா கரெக்ட். அப்போ அதுக்கு நம்பிக்கையை சமர்ப்பணம். மேம் முன்னாடி அளவு வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது மேம். தெரியலையேம்மா, எனக்கு இங்க டவர் இருக்கு. இப்ப கேக்குது மேம். இப்ப கேக்குதா? ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. அப்போ நம்பிக்கையே சமர்ப்பணம்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு இறைவன் நம்ம கிட்ட செயல்படுறாங்கிறத நம்பணும். எல்லாத்தையும் நம்பி ஏத்துக்கிண்டா தான் அது நடக்கும். அப்ப நம்பிக்கைய வச்சுக்கிண்டு நம்ம எவ்வளவோ செய்யலாம். அத நமக்கெல்லாம் அது அனுபவமா அது தெரியும். அப்ப அந்த நம்பிக்கையை சமர்ப்பணம்னா அது அளவு கடந்து போகும். அது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நம்ம ஸ்ட்ராங்கா போட்டுக்க முடியும். அப்ப என்ன ஆகுது, எண்ணத்தை பத்தி சொன்ன பகவான் அடுத்தாப்புல ஆசைய பத்தி சொல்றார். எண்ணத்துக்கு நம்ம தானே செயல்படக்கூடிய தீவிரமான எண்ணம் வேணும், எல்லாத்தையும் ஒருமையா பார்க்கணும் அப்படிலாம் சொன்னவர். ஆசையை எப்படி நம்ம விளக்கணும்னு சொல்றாரு. ஆசையை இங்க எதுவுமே பகவானோடத்துல விளக்குறது இல்லை, எல்லாத்தையுமே திருவுருமாற்றம் பண்ண வேண்டியதுதான். ஆசைய விளக்காம அதை திருவுருமாற்றமா செய்யணும். எப்படின்னா அதை ஆர்வமா மாற்றணும். அந்த ஆசையை சுயநலத்தை கொண்டிருக்கும். ஆசையை நம்ம பரநலமா மாத்தினாக்க அது ஆசையா இருந்தாலும் கூட அடுத்தவாளுக்குன்னு அதுல ஒரு அம்சம் இருக்குங்கிறதுனால ஆசை பறந்து விரிஞ்சு பரநலமாக அது பூர்த்தியாயிருக்கும். அதனால ஆசைக்கு எப்போதுமே பகவான் இதுல என்ன சொல்றாருன்னா, ஆசைக்கு சின்னத்துல இருந்தே நம்ம பயிற்சி அடிக்கணும்னு சொல்றார். இது வேணுமா, இது வேண்டாமா, இது தேவையா, இது தேவையா, நம்ம எதுக்கு இதை செய்யறோம், இது வேணுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க சொல்றார். இப்ப நீங்க அம்மா சொன்னார்ல, பேசுறதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ண கூடாதுங்கிறத, அந்த மாதிரி இப்ப நமக்குள்ள ஒரு ஆசை வரும்போது அதை ஆழ்ந்து யோசிக்கணும். யோசிச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா, அது யோசிக்கவே ஆசையினோட வேகம் கட்டுப்பட்டுடும். அப்ப அந்த ஆசை வேணுமா வேண்டாமா நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த ஆசை மாறி போகும். அப்ப அந்த ஆசையை நம்ம விளக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா ஆசையை மாற்றி அந்த புதிய பாதைக்கு அதை கூட்டின்னு போனாதான் முரண்பாடா இருக்கிறது அத்தனையும் உடன்பாடு ஆகுங்கிற. இங்க இப்ப நம்ம பாக்குற பகுதிகள் எல்லாம் ஆழ்ந்த கனமான பகுதி. கூடுமான வரைக்கும் அதை எளிமையா நம்ம சொல்ல பாக்குறோம். ஏன்னா ஆசைய திருவுருமாற்றம் செய்தாத்தான் அதாவது அதை மாற்று பக்கம் கூட்டின்னு போனாத்தான் இங்க நமக்குள்ள இருக்கிற முரண்பாடெல்லாம் உடன்பாடாகும்.
ஏன்னா இங்க என்னன்னா எல்லாம் முன்னுக்கு பின்னா இருக்கு. முண்டு முடிச்சு சுண்டு சுடுக்கு சிக்கலா இருக்கிறது எல்லாத்தையும் இந்த உயர்ந்த மனமும் ஆழ்ந்த ஆத்மாவும் மாத்தும். அதுக்கு ஆசைக்கு முரண்பாடு உடன்பாடாகிறதுக்கு ஆசையை நம்ம திசை திருப்பி வைக்கணும். அதுக்கு நல்லா நம்ம அது நமக்கு அதுக்கு நம்ம ஆசையை பார்த்து அதை யோசிச்சு அதை நம்ம அதனுடைய வேகம் என்ன, அது எதுல கொண்டு விடும், அதை பின் விளைவுகள் என்ன, அதனால என்ன வருது, இதை நம்ம கண்டிப்பா ஆசையை பத்தி யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்படி எல்லாம் நம்ம பயிற்சி அளிக்கணும். இந்த மாதிரி வாழ்வனைத்தும் நம்ம எல்லாத்துக்கும் பயிற்சி அளிக்கிறதா வாழ்வனைத்தும் யோகமே. இந்த யோகமே என்னன்னா, வாழ்வனைத்தும் யோகம் அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் மதர ஒட்டி பகவானை ஒட்டி செய்யறதே தான் இந்த யோகமே. இந்த இறைவன் நம்ம திருவுருமாறத்துக்கு அதுதான், வேற வழியே கிடையாது. அப்போ இங்க என்ன ஆறுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம செய்யணும்னா ஆன்மா தன்னை அறிய வேண்டும். கடைசியா வந்துட்டார் பகவான். நம்ம ஆன்மா எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம். ஆன்மா பரிசுத்தமாகணும், தூய்மை அடைந்த ஆசை அகந்தையில இருந்தெல்லாம் வெளியில ஆன்மா பவித்திரமானாதான் நமக்கு சமர்ப்பணத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற. அதற்கு இங்க இதுக்கு நமக்கு உதவி செய்யறது சைத்திய கல்வி. மதரோட சைத்திய கல்வியை நம்ம ஏத்துக்கிண்டு அம்மா சொன்ன மாதிரி சாப்பிடும்போது கூப்பிடு, பேசும்போது கூப்பிடு, உண்ணும் போது கூப்பிடு, சூழல்ல கூப்பிடு, உன்னை சுத்தி ஏதாவது நடந்தா ஒன்னும் தப்பு நீ குத்த சொல்லாதே, சூழலை குறை சொல்லாதே, குறை சொல்றதுல இருந்து வெளியில வா. இத அன்றாட வாழ்க்கையில இது அத்தனையும் கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்ம ஆன்மா தூய்மை அடையும். அதாவது ஆன்மா தூய்மை அடையிறதுங்கிறது ரொம்ப பின்னாடி வரும். ஆனா அன்னைய தினப்படி கடைபிடிக்கும் போது அண்ணன்னா என்ன நடக்குதுன்னா, அப்பப்போ ஆன்மா நமக்கு ஏதோ சொல்லி தருது. இத பண்ணு, இத பண்ணாதே, இது நடக்கட்டும், இதை கைடு மாதிரி ஏதோ நமக்கு வருவார். மதர் ஏதோ ஒரு பெர்செப்ஷன் நமக்கு கொடுக்கறார். அதுக்கு ஆன்மா தூய்மை அடையறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, அன்னையை தினமும் அன்றாட செயல்கள்ல கடைபிடிக்கணும். பகவான் முதல்லயே சொல்லிட்டார், விலங்கு மனசுல இருந்து வாழணும்னா அன்றாட செயல்கள்ல ஆத்ம சமர்ப்பணத்துக்கு உட்படுத்தி அதேதான் திருப்பியும் நம்ம தினமும் அந்த அன்றாட செயல்களை அதை இது பண்ணணும். அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாருன்னா, அகந்தையை பத்தி இன்னொன்னு சொல்றார். ஜீவாத்மாங்கிறது மோட்சத்துக்கு போகும்போது ஆசை அகந்தை அழியும் போது என்ன ஆகுதுன்னா ஜீவாத்மாவும் அழிஞ்சு போயிடுறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆத்மாவும் அகந்தையும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆத்மா அழியக்கூடாது. அது உலகத்துல தங்கி இறைவனோட திருவுள்ளத்தை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இறைவன் நமக்குள்ள ஆன்மாவா தங்கி இருக்கான். அதுக்கு என்ன வேணும்னா நம்ம அகந்தையை சுயநலத்தை பரநலமா மாத்தணும் அப்படிங்கிற. இந்த பரநலம்ங்கிறது நம்ம எல்லார்கிட்டக்கையுமே இருக்கு. இந்த பரநலம்ங்கிறது நம்ம கிட்டக்க எல்லாம் இருக்கு. எப்படின்னா நம்ம அடுத்தவா நன்னா இருக்கணும், அசல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவா நன்னா இருக்கணுங்கிறத நிறைய நினைக்கிறோம். ஆனா நமக்குன்னு ஒண்ணு வரும் பொழுது நம்ம அதை விட்டுட்டு நம்மளை மட்டும் பிடிச்சுக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம பலவிதமா நம்ம இந்த லோகக்ஷேமம் மகாமியகம்னு சொல்லுவா இல்லையா. அப்ப நம்ம உலகத்துக்காக நம்ம செயல்பட்டோம்னாக்க நம்ம சுயநலம் பரநலமா ஆகும். அடுத்தவாளுக்கு நன்னா இருக்கணும், அடுத்தவா நன்னா இருக்கணும், அடுத்தவாளுக்கு இது கிடைக்கணும், அடுத்தவா இதை கேட்டாலே அடுத்தவாளுக்கு இதை கொண்டு போய் செய்வோமேங்கும் போது நாம பின்னுக்கு போறோம் இல்லையா. இதை விடவும் அகந்தை பின்னாடி போறதுக்கான ஒரு சிறந்த வழி கிடையவே கிடையாது. நம்ம வேண்டாம், அவ கேட்டாலே அதை இன்னைக்கு போய் அவளுக்கு அதை செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற ஓட்டமான ஒரு வாழ்க்கையில நம்மளை பத்தியே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அடுத்தவாளை பத்தி எங்க நினைக்கிறது? ஆனா நினைக்கணும். அப்படி நினைச்சா நம்ம வாழ்க்கை ஓடுற ஓட்டமே நின்னுடும். அமைதியா அழகா சாந்தியா சுமூகமா சந்தோஷமா போகும். இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. கிருத்தியாரை பத்தி நம்ம நிறைய நினைக்க நமக்குள்ள இருக்கிறது சுயநலம் எல்லாம் கரைஞ்சு போறது. அகந்தை வேறு ஆன்மா வேறுன்னு மனுஷன் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒசந்து போனாக்க அவனுடைய செயல்கள்ல அன்றாட செயல்கள் மேம்பட்டு சமர்ப்பணத்தாலும் தியானத்தாலும் பூர்த்தியாகி இறைவனுடைய அம்சங்களை தொடும், அது தொட்டு வெளிப்படுத்தும் அப்படிங்கிற.
அம்மா சொன்னாங்க இல்லையா, லட்சியம், சத்தியம், ஞானம், அன்பு, அற்புதம், ஆற்றல், பவர், இதெல்லாம் இறைவனோட அம்சம். இந்த இறைவனோட அம்சங்களை நாம செயல்கள்ல வெளிப்படுத்துவோம். அந்த குணங்கள் நம்ம கிட்டக்க வெளிப்படும். இது நம்ம சைத்திய புருஷனார்த்துக்கு முந்தைய நிலை அப்படின்னு எழுதுற. நம்ம ஆத்ம சமர்ப்பணமாகி, அகந்தை விலகி, ஆசை மாறி, ஆத்மா தூய்மை அடைந்து, எல்லாம் நடந்து தியானத்தால எல்லாமே ஒளி பெறும் பொழுது நம்ம இறைவனுடைய அம்சங்களை வெளிப்படுத்துவோம். அப்ப அது என்ன ஆகும்னா, இறைவனும் உலகமும் ஒன்னா இணைவா, நம்மளும் உலகமும் ஒன்னா ஐக்கியமாவோம். நல்லத்திலையும் கெட்டத்துல இருக்கிற சத்தியம் எழுந்து எல்லாமே ஒன்றாகிற நிலை. அப்போ அது அப்படியான நிலைக்கு என்ன அடையாளம்னு கேட்டாக்க அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் அதாவது ரெண்டு கருத்து சொல்றார். ரெண்டு விதம் நடக்குங்கிற, ரெண்டு நடக்கும் அப்படிங்கிற. அப்ப நம்ம ஆன்மா வெளியில வந்துருமா. இந்த முழுமை அடைந்த ஆன்மா வெளியில வரும்போது அது பக்குவப்பட்டு அது என்ன ஆகணும்னா, எல்லாத்தோடையும் பிரபஞ்சத்தோடையும் ஐக்கியமாகணும். பக்கத்துலயே, பக்கவாட்டுல, சைட்ல, மேல, கீழே எல்லாத்துலயும் அது ஐக்கியமாக பார்க்குமா. அப்ப என்ன ஆகும்னா, உலகத்துல இருக்கிற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் வெளியில வருங்கிற இத சொல்றா. இப்பதான் இங்க பகவான் சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் செய்யற யோகம் உலகம் பூராவும் பரவும்னு சொல்றாரு இல்லையா. ஒரு ஆன்மா மனுஷன்ல இருந்து வெளியில வந்தா பல ஆன்மாக்கள் குட்டி போடுற மாதிரி பெருகும்னு சொல்றார். இத இறைஞான புருஷன் சொல்லுவார். இது மாதிரி நிறைய ஆன்மாக்கள் இறைஞான புருஷன்னு இந்த மனுஷன்லயே ஒரு இனம் தோன்றும்னு சொல்லுவார். அதான் அந்த நாஸ்டிக் பீயிங் இல்லாட்டி இறைஞான புருஷன் அத்தியாயத்துல நம்ம அதை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆன்மா குட்டி போடும். பல ஆன்மாக்கள் உலகத்துல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், இறைவனுக்கு அடிப்படையக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஆன்மாக்கள் வரும் அப்படிங்கிற. அதை தவிர்த்து நம்ம என்ன சொல்றாருனாக்க, ஜீவன் முழுசும் விடுதலை அடைந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்மாக்களும் எல்லாம் செஞ்சு அது வெளியில வந்துடுத்துன்னா அவனுக்கு கிடைக்கிறது சைத்திய புருஷனாக அந்த மனுஷன் திருவுருமாற்றம் அடைந்துடுவான். அது மனுஷனுக்கு கிடைக்கிற புனர்ஜென்மம். அந்த புனர்ஜென்மம் அடுத்த நிலைக்கு, அதாவது அந்த சைத்திய புருஷனை பத்தி சொல்றார் பகவான். சைத்திய புருஷன் இறைவனுக்கு சரண்டரான கருவி. அவன் இறைவனை தவிர்த்து எதுவும் இறைவனுக்காக தவிர்த்து வேற எதுவும் செய்ய மாட்டான். அவனுக்கு அன்பை கொடுக்கத்தான் தெரியும். அன்புக்காக எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவா. சைத்திய புருஷனால மட்டும்தான் எல்லாத்தையும் இணைக்க முடியும். சைத்திய புருஷனால மட்டும்தான் எனக்கு இணைக்க முடியும். அந்த ஆழ்ந்த ஆத்மாங்கிறது சத்திய ஜீவியத்துல அகந்து இல்லைங்கிறதுனால அந்த சத்திய ஜீவியம் தான் அந்த ஆழ்ந்த ஆத்மா. அதுதான் சைத்திய புருஷன். அப்ப நமக்கு தேவையானது சூப்பர் மைண்ட், அந்த ஆழ்ந்த ஆத்மா சைத்திய புருஷனை நம்ம உள்ள போய் தொடணும். தொடும்போது படிப்படியா நம்ம வளர்ந்து நம்ம மோட்சத்தை சகதி கிடைச்சாலும் அதையும் விளக்கணும்னு எழுதுற. அது இப்ப நமக்கு அது புரியாது. நம்ம படிப்படியா வளர்ந்து வரும்போது அந்த மோட்சத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு விளக்குறதெல்லாம் அது கிடைக்கும்னு ஏன். சமர்ப்பணம் முழுமையாகும், சரணாகதி அடையும். அப்ப பிரம்மம் மனுஷன்ல வெளிப்படத்துக்கான தோதான நிலைகள் எல்லாம் உருவாகும் அப்படிங்கிற. இங்க ஜீவன் முழுமையை பெறுவது எப்படின்னு பகவான் சொல்றார். நம்மளுடைய நாடி துடிப்பு, சுவாசம், பேச்சு, மூச்சு எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படணும். அது தவறறியாத சமர்ப்பணம்ங்கிற. அப்படின்னா அறியாமையால் தவறு வருது. அப்ப அந்த சமர்ப்பணத்துல அறியாமை இருக்க கூடாதுன்னா அந்த சமர்ப்பணம் பாதாள இருள் வரைக்கும் எல்லாத்தையும், ஆழ்மனம், அடிமனம், தீமை, இருள் எல்லாத்தையும் தொட்டு துளி கூட மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமர்ப்பணம் அதுதான் ஜீவன் முழுமையை கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம ஜீவன் முழுமையை அடைந்தால் அதுக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு இறை தரிசனம் கிடைக்குங்கிற. அந்த இறை தரிசனம்ங்கிறது என்ன அப்படின்னா, பகவானுக்கு அலிப்பூஜையில கிடைச்சதே ஸ்ரீமன் நாராயண தரிசனம், வசுதேவ தரிசனம். வாடனும் கிருஷ்ணன், கம்பியும் கிருஷ்ணன், கம்பளியும் கிருஷ்ணன், இலையும் கிருஷ்ணன், சக கைதிகளும் கிருஷ்ணன். அவருக்கு கொடுக்கப்பட்ட தட்டும் கூட, அவர் சுத்தி இருந்த கம்பளியும் கூட
எல்லாமே கிருஷ்ணனா தெரியணும் இல்லையா? அப்ப நமக்கு எல்லாமே இறைவனாக காட்சி அளிப்பான். இதுதான் சமர்ப்பணத்தினுடைய நம்ம ஜீவன் முழுமை பற்றத்திற்கான நிலை இது அப்படின்னு சொல்ற. எல்லாம் முழுமை பெற்று எல்லாமே போச்சுன்னா சைத்திய புருஷன் ஆனோம்னா நமக்கு எல்லாத்துலயும் இறைவனை பார்ப்போம். இது பகவானோட யோகத்திலயும் நம்ம பாக்குறோம், சாவித்திரியோட யோகத்திலயும். சாவித்திரி உள்ள போகும்போதே அவளுக்கு உலகத்துல இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள இருக்கிறது தெரியறது, தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் உலகத்துல இருக்கிறது தெரியறது. அப்ப எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு, எல்லாம் அந்த ஒருவனே, அந்த ஏகனேங்கிற ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம அது சைத்திய புருஷன் ஆகிறோம். இது இந்த யோகத்துல சைத்திய புருஷன்கிறது ஒரு முதல் கட்டம். அடுத்தாப்புல இருக்கிறது ஆன்மீக திருவுருமாற்றம். நான் அதை பத்தின ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் இங்க நம்ம பார்க்க போறோமே தவிர்த்து ஃபுல்லாலாம் நமக்கு பார்க்கல. ஏன்னா இன்னும் இந்த சைத்திய புருஷன் நிலைமையே நம்ம அடைஞ்சவா யாரும் இல்லை. நம்ம இப்பதான் அந்த யோக பாதையில போயிட்டு இருக்கோம். சுபாஷ் சொல்லுவா, கர்மயோகி அவர்கள் 2-3 நிமிஷம் மதரா ஆவார். அப்பப்ப அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் போல இருக்கு, நான் பார்த்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரு கூட சைத்திய புருஷனா ஆனதாலாம் நமக்கு தெரியல யாருமே. நமக்கு தெரிஞ்சு இப்ப அந்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறதுனால நம்ம சைத்திய புருஷன் நிலைமைக்கெல்லாம் நம்ம இன்னும் போகல. அது பரிணாமத்துல படிப்படியா தானே நமக்கு வரும். அதனால சைத்திய புருஷன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி ஆன்மீக திருவுருமாற்றத்தை கொண்டு வருவான்ங்கிறத மட்டும்தான் நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் இந்த ஆத்ம சமர்ப்பணத்தோட நிறைவு பகுதியாக இருக்கும். அதாவது சைத்திய புருஷன் என்ன பண்ணுவான்னா, அவன் அத பகவான் டபுள் ஓப்பனிங் சொல்றான். சைத்திய புருஷன் மேலேயும் போவான், கீழேயும் வருவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, கீழே மேல போய் முனிவர் மனசுக்கு போனார்னா முனிவர் மனசுல இருக்கிற அந்த லோகத்துல இருக்கிற அத்தனையும் கீழே உடல் உணர்வு, மனம் உணர்வு, உடல் மூலத்துக்கு கொண்டு வருவான். இப்படி படிப்படியா சத்திய ஜீவியம் வரைக்கும் போவாங்கிறார். பகவானுக்கு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இறங்கிட்டு இல்லையா பாடிக்குள்ள, அதுதான் அது சைத்திய புருஷன் செய்யறது. அப்ப மேல சைத்திய புருஷன் சத்திய ஜீவியத்தை அடையும் போது அவன் தான் ஈஸ்வரனா ஆவானா, அவனே கீழே உடலுக்கு வரும்போது சத்திய ஜீவனா ஆவான் அப்படின்னு சொல்ற. அப்ப நான் சூப்பர் ஹியூமனா ஆரோவில்ல பிறப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கார். சோ அது இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு, பரிணாமங்கள் இருக்கு. இந்த சைத்திய புருஷன் என்ன பண்ணுவான்னா, மேலையும் கீழே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போற டபுள் ஓப்பனிங். அவன் இறைவனுக்கு சரணடைந்த கருவி. அந்த திருவுருமாற்றத்துக்கான கருவியே அவன் தான். அது எங்க இருக்குன்னா நமக்குள்ள ஆன்மாவா இருக்கு. நம்ம இத்தனையும் செய்தோம்னா நாம ஆன்மாதான் சைத்திய புருஷனா திருவுருமாற்றம் அடையிறது. இதுதான் இந்த ஆத்ம சமர்ப்பணத்தினுடைய அதாவது கருத்துக்கள், விஷயங்கள். ஆனா இதுக்கு வரும்போது நான் ஒண்ணு ஒரு 5 நிமிஷம் எனக்கு கேட்கிறேன். இதுல நான் வேலை செய்யும் போதெல்லாமா எனக்கு எல்லாத்தையும் நான் டச் பண்ணினேன். சாவித்திரி இது எல்லாத்தையுமே அதை டச் பண்ணும்போது அது அது என்னன்னா ஒரு அரபிந்த மாலை மாதிரி எனக்கு கிடைச்சது. சுபாஷ் சொல்லுவான், நீ கோத்து போ, நூல் கொத்தா மாதிரி போனா பகவானை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அப்படியே போகும்போது எனக்கு அதுல சாவித்திரிய புரிஞ்சது, லைஃப் டிவைன் தெரிய வந்தது. பகவான் அன்னை சொல்ற அன்றாட மெசேஜ்கள்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்து எனக்கு கிடைக்கும் போது அந்த அரவிந்த மாலை, அந்த மாலை அற்புதமா இருந்தது. அந்த மாலையில இருக்கிற ஒவ்வொரு மலர்களும் புஷ்பங்களும் அன்னையா இருந்தார். அந்த அன்னை முழுமையே கொண்டவர். நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிற, இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோ ஒரு ஆர்வமோ நமக்கு ஏதான ஒண்ணு இதை தெரிஞ்சுக்கணுங்கிறவா இதுக்கான இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பகவான் சமர்ப்பணத்தை பத்தி சொல்றது, அன்னை சொல்றது, இந்த ஆத்ம சமர்ப்பணம் இப்ப கேட்டது, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதுல ஒர்க் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கிறது. அத எல்லாருக்கும் அது கிடைக்கும். அதை நம்ம ஆர்வமா பக்தியா செய்யும் போது அது கிடைக்கிறது. மதர் வருவார், சொல்லி கொடுப்பார். 2வது நான் என்ன பண்ணினேன்னா, மதர் நம்ம இதெல்லாம் பாக்குறோம், கேக்குறோம். இப்ப இந்த ஆத்ம சமர்ப்பணத்தினால நம்மளால செய்யக்கூடியது ஏதாவது இருக்கா எங்களுக்கு அது சொல்லி தரையலான்னப்போ எனக்கு மதர் 4-5 மெசேஜ சொன்னார். நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட பெர்செப்ஷன். மதர் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்காக, உலகத்துல இருக்கிற நடைமுறைகளுக்காக, இப்ப நடப்பவைகளுக்காக
என்ன சமர்ப்பணம் பண்ணினால் அது ஆத்ம சமர்ப்பணத்திற்கு அடிப்படையாக இருக்கும். இதை நீ மெசேஜா சொல்லி உன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தின் நிறைவு பகுதியாக இதை நீ வெயின்னு சொன்ன. என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தட்பவெப்பநிலை அது ரொம்ப நம்ம இயற்கையை போற்றி பாதுகாக்காம இருக்கிறதுனால எல்லாத்தினாலையும் இதுக்கு பின்னாடி இறைவன் இருக்கான்னா பகவான் இயற்க போற போக்குலயே நம்ம போக வேண்டாம், மதரை கூப்பிட்டு மாத்தலாம்னு சொல்லித்தர அந்த விதியை நம்ம மாத்த முடியும்னு சொல்றாரு. அப்ப இதுக்காக நம்ம கடைபிடிக்கணும். பிரார்த்தனை மதர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சமர்ப்பணத்துக்கு உட்படுத்தி நம்ம செயல்கள்லயே அதுக்கு உண்டானதை கடைபிடிக்கணுங்கிற. அப்ப அந்த தட்பவெட்ப நிலைகள் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நாளைக்கு நடந்து போறது, ஏசிய கம்மியா உபயோகிக்கிறது, குப்பை கூலங்களை எங்கேயும் சேர்த்து போடாம இருக்கிறது, இப்படி நம்மளுடைய முயற்சியாவும் செய்து அந்த தட்பவெட்ப நிலையை அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டே வரைச்சு அது அவாவாளுக்கு உண்டானது அவாவா பாதையை அவாவா கண்டுபிடிச்சு செய்ய சொல்ற. இது ஒண்ணு சொல்றாரு. அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நடக்கிற அரசியல் நிலைகள் வரும்போது அதுல ஈடுபடாம, அதை பத்தி பேசாம, அதுக்கு எனர்ஜி கொடுக்காம அதை சமர்ப்பணம் பண்ண அப்படிங்கிற. சமர்ப்பணம் பண்ணிட்டு அரசியல்ல நம்ம ஈடுபடக்கூடாதுங்கிறது அடுத்ததா சொல்றார். ரெண்டாவதா போர் வருது, குட்டி குட்டி போரா வருது. அப்ப அந்த போர் நிலைகளை எல்லாம் அன்னைக்கு அந்த சூழலை சமர்ப்பணம் பண்ண சொல்றார். அன்னையை நினைக்கும் போது அந்த சூழல்ல அன்னை வந்தாருன்னா, அன்னை 2வது உலக போரெல்லாம் மாத்தினவர் அன்னை பகவான்ல போர்கள் எல்லாம் மாத்திருக்கார். அப்ப அதை பண்ண சொல்றார். மூணாவதுனா அட்டாப்ல என்ன சொல்றாருன்னா, அந்த சைல்டு அபியூஸுக்கு கண்டிப்பா எல்லாரும் அதை சமர்ப்பணத்தை உண்டு பண்ணி விலங்கு மனுஷலேருந்து வெளியில வர்றதுக்கு கூப்பிடணும். நானும் பகவானும் யோகத்தை பண்ணிட்டோம், எனக்கு கலெக்டிவிட்டி இருந்தா தான் அந்த யோக பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி சொல்றாரு. கடைசியா மதர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை நம்ம ஆன்மீக பாதையில கொண்டு வரணும். மதரோட எஜுகேஷன், இறைவனோடு இணைந்த வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு அது இல்லை, இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுது, வேற மாதிரி போறது. நம்ம போறத பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம், தப்புக்கு துணை போக வேண்டாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு சமர்ப்பணம் பண்ணினால் யோகக்ஷேமம் மகாமியகம். அது இந்த நம்மளுடைய ஆத்ம சமர்ப்பணத்துக்கு அஸ்திவாரமா இருக்கும்னு சொல்றார். அத நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விருப்பப்படுறவா செய்யப்படுறவா இத மதரோட மெசேஜ ஏத்துக்கும்படி வேண்டிக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஊக்குவித்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்த முருகப்பன் தியான மையத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி என்னை மென்மேலும் வளர்க்குறவங்க அனைவருக்கும் ஆத்மாலேந்து அனந்தமான நன்றி நமஸ்காரங்களை கூறி கொள்கிறேன். உங்களை எல்லாம் பாக்குறதுல, உங்களெல்லாம் பேசுறதுல, உங்களோட சந்திக்கிறதுல, இது மாதிரி அளவலாகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் இதுல வளர்றோம்னு எனக்கு தோன்றது. எல்லாருக்கும் இன்ஃபினிட் கிராட்டிடியூட். தேங்க்யூ.